ஓம் ஸ்ரீ சத்குரு மகா அகத்தியர் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ கால பைரவரே போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம தொடர்ந்து சக்கரங்களை தூய்மையுறுத்தும் பயிற்சிகளை எல்லாருமே ஏற்றுக்கொண்டு வருகிறோம். சத்குரு நம்மளுடைய ஐயா ரொம்ப அற்புதமாக வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். மகா காலேஸ்வரரே அருளிய ஒவ்வொரு பயிற்சிகளும் எல்லோரையும் சக்கரங்களை தூய்மையுறுத்தி நல்ல ஒரு உயர்வான நிலைக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து எல்லாரும் அந்த பயிற்சிகளை ஏற்கணும். எந்தவித தடைகளையும் நமக்கு நாமே உருவாக்கி கொள்ளாது. ஐயாவுக்கு நாம கொடுத்திருக்கிற அந்த சத்தியம், ஒவ்வொரு வாரமும் இதையேதான் நம்ம ஃபர்ஸ்ட் பேசுறோம். ஐயாவுக்கு நம்ம எல்லாருமே சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கோம், இந்த பயிற்சிகளை அனுதினமும் விடாது செய்வேன் அப்படின்னு. சில நாள் நம்மளால தவிர்க்க முடியல, எங்கேயோ போயிட்டோம், செய்ய முடியல அப்படின்னா கூட நீங்க மறுதினத்துல காலை மாலை அப்படின்னு 2 வேளையாவது செய்து அதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொண்டே வாருங்கள். அப்பொழுதுதான் அந்த சக்கரம் எப்படி அவங்க இவ்வளவு நாள் இப்படி செஞ்சினா இது இப்படி ஆகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? அதனால அந்த அளவுக்கு அதே மாதிரியான பயிற்சிகளை நாம ஏற்கும் பொழுது அதற்கு உரித்தான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். வார வாரம் கால பைரவர் ஐயா இந்த சுவாதிஷ்டான சக்கரங்களை பத்தி இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, இதுவரைக்கும் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்க முடியாத சில விஷயங்களை எல்லாம் ரொம்ப அழகா சொல்றாரு. எப்படியெல்லாம் நம்ம பயிற்சிகள் செய்து இந்த சக்கரத்தை தூய்மையுறுத்த முடியும் அப்படிங்கிறதையும் இதுல இந்த வாரமும் காலபைரவர் ஐயா ரொம்ப அற்புதமான சில விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இது நமது அறிவிற்கு இதுவரைக்கும் எட்டி இருக்காது. ஏன்னா இது எப்படி இந்த ஆற்றல்கள் எங்கிருந்து இந்த பிரபஞ்சத்துல இருந்து வருது, இதை எப்படி அது சுவாதிஷ்டான சக்கரம் ஈர்த்து கொள்கிறது, அது எப்படி தன்னைத்தானே தூய்மையுறுத்திக் கொள்கிறது அப்படிங்கணும். மனிதர்கள் என்ன செய்துட்டு இருக்காங்க கலியுகத்தினுடைய எல்லையில, எதை செய்ய தவறுகிறார்கள், எதை செய்யணும், அதெல்லாம் பற்றி நிறைய விஷயங்களை ரொம்ப நுண்ணியமான நுணுக்கமான அற்புதமான விஷயங்களை எல்லாம் கொடுத்துட்டே வராரு. எதற்காக இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் பொழுது, முதல்ல நம்மளுடைய அறிவு ஏத்துக்கிட்டாதான் நம்மளால எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியும். உணர்வுகளில் இயங்குகிறார்கள் தெய்வங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சத்தியமான விஷயம். உணர்வுகளை கலந்துதான் எல்லா தெய்வங்களும் இயங்குகிறார்கள். அதுவும் சூட்சம உணர்வு, அதிசூட்சம உணர்வு, இதுலெல்லாம் ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக ஒவ்வொரு தெய்வங்களும், அகத்தியர் ஐயா, மகா அகத்தியர் ஐயா, ஆதி அகத்தியர் ஐயா, அது மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுமே மேல நிலையில இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆன்ம ஒளி சக்தி ஒவ்வொருவருக்குள்ளும் கலப்புற்று பல இயக்கங்களை நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நாம் அந்த அதிசூட்சம உணர்வுகளையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த திறனை நாம வளர்க்காது இருக்கிறோம். அதற்கான காரணம் அறிவினை சார்ந்தே இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதுதான் உண்மை. அறிவு பல நேரங்கள்ல நம்மள மாயையை நோக்கித்தான் ஈர்த்து கொண்டு செல்லும், அறியாமையை நோக்கித்தான் ஈர்த்து கொண்டு செல்லும். அதனால அறிவு கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. உங்களுக்குள்ள எது சத்தியம் அப்படிங்கிறது உள் உணர்வு ரொம்ப அற்புதமாக வெளிப்படுத்தும். இதுதான் ஐயா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. போன வாரம் கூட பாத்தீங்கன்னா அழகா எப்படி நீங்க ஒரு கசப்பு சுவையை சாப்பிடலன்னா என்னெல்லாம் நடக்குது, அதுவே எப்படி கசப்பு சுவையை எடுத்துக்கொள்கிறது அப்படின்னலாம் அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அபூர்வமான விஷயங்கள். உடல் சக்கரங்கள் இப்படியெல்லாம் இயங்குமா அப்படின்னு. அதே மாதிரி இந்த வாரமும் ஒரு அற்புதமான விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, எடுத்த உடனே அவருடைய அருளுரையில ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அறிவியல் பூர்வமான ஒரு விளக்கத்தை தான் கொடுத்திருந்தாரு. ஏன் 7 சக்கரங்கள் இருக்கு உடல்ல, ஏன் சூரியனிலிருந்து 7 நிறங்கள் வெளிப்படுகிறது, ஏன் 7 ஓசைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஏன் 7 குதிரை பூட்டிய அந்த ரதத்திலே சூரிய பகவான் பயணிப்பதாக நமக்கெல்லாம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது, அந்த 7னுடைய முக்கியத்துவம் என்ன, அதுல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மார்க்கத்தில் ஒவ்வொரு தெய்வங்களுமே மாறுபட்ட விளக்கங்களை கொடுக்குறாங்க. காலபைரவர் ஐயாவும் ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்காரு. இந்த 7 நிறங்கள், 7 ஓசைகள், இது எல்லாம் நேரடியாக நமது 7 சக்கரங்களோடு தொடர்பு கொண்டுள்ளது. எப்படி ஒரு நிறத்திலிருந்து பல நிறங்கள் உருவாகுது. இப்ப நம்ம சிவப்பு அப்படின்னு ஒரு நிறத்தை எடுத்துக்கிட்டா அதுல நிறைய கலர்ஸ் இருக்கு. லைட் ரெட், டார்க் ரெட், மெரூன் கலர், இது கலந்த கலர், அந்த சிகப்பு கலர்லயே அத்தனை விதம் இருக்கும். அது மாதிரி ஒரு எல்லோ, மஞ்சள் அப்படின்னு எடுத்துட்டா அதுல பல விதமான கலர் மஞ்சள்லயே நிறைய மஞ்சள் கலர் இருக்கும் இல்லையா?
அதே மாதிரிதான் நம்ம சக்கரம், நம்ம சுவாதிஷ்டான சக்கரம் அப்படின்னு சொன்னாலும் அது நிறைய சக்கரம் இருக்கிறது. ஒரு சுவாதிஷ்டான சக்கரம் ஐயா ஏற்கனவே சொன்னதுதான், பஞ்ச தேகங்கள்ல 5 சுவாதிஷ்டான சக்கரம் இருக்கிறது. நில தேகத்துல, நீர் தேகத்துல. அதே மாதிரி 7 சக்கரங்களோடும் சுவாதிஷ்டான சக்கரம் கலப்புறுவதனால மொத்தம் 35 சக்கரங்கள் இருக்கிறது. அதையும் கடந்து நிறைய எப்படியெல்லாம் ஆற்றல் கலப்பு, அந்த கெமிக்கல், அந்த உள்ளே சுரக்கக்கூடிய அந்த அமிலம் எப்படியெல்லாம் கலப்புற்று எத்தனை விதமான ஆற்றலாக மலர்கிறது அப்படின்ற குறிப்புகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க இல்லையா. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஒரு சக்கரமே பல சக்கரமாக உருமாற்றம் அடைவது, அந்த சுவாதிஷ்டான சக்கரம் மட்டுமே 35 சக்கரங்களாக உருமாறுகிறது. அதாவது சகசிராரா சக்கரத்திலும் சுவாதிஷ்டான சக்கரத்தின் ஆற்றல்கள் கலப்புற்று இருக்கிறது, ஆக்ஞையிலும் கலப்புற்று இருக்கிறது, விசுத்தியிலும் கலப்புற்று இருக்கிறது. அதே மாதிரி நில தேகத்துல உள்ள 7 சக்கரம், அதே மாதிரி 35 சக்கரங்கள். அதை பற்றி ரொம்ப துல்லியமாகவும் ஒவ்வொரு சக்கரம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த கெமிக்கல் என்ன, அந்த ஆற்றல் நமக்கு எதற்கு பயன்படும், அதை பற்றி தொடர்ந்து சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. மேலும் எப்படி அதை இன்னும் ஒரு கால பைரவரையா அன்பாலயத்தினை ஆள துவங்கி அந்த முதல் தினத்திலிருந்து அவருடைய டிபார்ட்மெண்ட், அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த பணி பல்வேறு தியான முறைகளை அருள்வதுதான். ஆரம்பத்துல இருந்தே கால பைரவர் தான் அற்புதமான தியானங்களை எல்லாம் நமக்கு அருளி கொண்டிருக்கிறார். கர்ம வினைகளை நீக்கும் தியானம், ஈசக்கலப்பு தியானம், நிறைய தியானங்களை கால பைரவர் வழங்கிட்டு இருக்காரு. கால பைரவர் நமது அகத்தியரையாவோடு இணைந்து தேகத்திற்குள்ளே பயணிக்க துவங்கியதால், சக்கரங்களை எல்லாம் தூய்மையுறுத்த துவங்கியதால், மகா காலேஸ்வர் கால பைரவரின் அதிபதி, அவருடைய மேன்மையான ஆற்றலாகிய மகா காலேஸ்வரரே இப்பொழுது தியானங்களை எல்லாம் கொடுக்க துவங்கி இருக்கிறார். சக்கரா தியானம் எல்லாம் கொடுத்தவங்க மகா காலேஸ்வரர் தான். அதனால கால பைரவர் இன்னும் ஒரு அற்புதமான தியானத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, உணர்த்தினாரு. இன்னும் ஒரு அற்புதமான ஒரு தியானம் இருக்கு, அதை நான் வெளிப்படுத்துறேன். அது எல்லா சக்கரங்களையும் ரொம்ப அற்புதமாக ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்னு உணர்த்தினாரு. அது கண்டிப்பாக தொடர்ந்து வரக்கூடிய வாரங்கள்ல ஐயா கொடுப்பாரு. நாம எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக இந்த அருளுரைகளை எல்லாம் கேட்கறதே ஒரு பெரிய பாக்கியம் தாங்க. அதை எழுதும் பொழுது நான் அப்படிதான் நினைப்பேன். ஒரு அருளுரையும் எழுதும் பொழுது எவ்வளவு உன்னதமான ஒரு உணர்வு. அந்த ஆன்மா, ஐயா சொல்லுவார் இல்லையா, ஆன்மா லயத்தில் மனதை கொண்டு போய் ஆன்மாவினிடம் செலுத்துங்கள், மனதை எடுத்துக்கொண்டு போய் பரமாத்மாவினிடம் செலுத்துங்கள் அப்படின்னு அதை எழுதும் பொழுது கண்டிப்பா அது பரமாத்மா கிட்டதான் போய் ஐக்கியம் அடையுது, தெய்வங்களோட ஐக்கியம் அடையுது, ஆன்மா அப்படிங்கறது உணர முடியுது. அதனால இதை நான் பேசும் பொழுதும், இதை நான் உங்கள்கிட்ட பகிரும் பொழுதும் கண்டிப்பா இதை நாங்க இந்த ஒரு உருவத்துல இருந்து பேசுறது கிடையாது. கால பைரவரை அழைச்சிட்டு எனக்குள்ள உட்கார்ந்து நீங்க தான் பேசணும், இதனுடைய ஒவ்வொரு கருத்துக்களும் எல்லாருடைய செவிகளை மட்டும் அடையக்கூடாது, உள்ள போய் அந்த உணர்வோட கலக்கணும், எல்லாருக்கும் அந்த உணர்வு உருவாகணும், எல்லோரும் இறைவனை உணரணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையில தான் நான் உட்காருவேன். அதனால இதை நேரடியாக நீங்க கேட்கும் பொழுதே அந்த உணர்வு உங்களுக்குள்ள போகும். இப்ப பேசுறது கால பைரவர் ஐயா, அவர் சொல்ற அருள் தான் இப்ப உங்க காதுக்குள்ள போயிட்டு இருக்கு. அந்த கால பைரவர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார், அவர் சொல்ற அருளுரை உங்களுக்குள்ள வருது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பெற்றுக்கணும், எவ்வளவு பெரிய புண்ணிய ஆத்மாக்களாலதான் இதெல்லாம் செவிமடுக்க முடியும், இந்த பயிற்சிகளை எல்லாம் ஏற்க முடியும் அப்படின்னு தினம் 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 அந்த ஒரு நன்றி உணர்வு காலையில அந்த பயிற்சியை மேற்கொள்ளும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு உணர்வு தான் கண்டிப்பா வரும். எவ்வளவு ஒரு கருணையோட, ஒண்ணுமே தெரியாத இந்த தெய்வங்கள்லாம் யாரு அப்படின்ற இன்னும் சரியான புரிதல் கூட இல்லாத எங்களுக்கெல்லாம் இவ்வளவு கருணையோடு இத்தனை பயிற்சிகளை எல்லாம் கொடுத்து ஆட்கொண்டு வருகின்ற எல்லா தெய்வங்களுக்கும், நமது சத்குரு ஐயாவுக்கும் நம்ம அனந்த கோடி அன்புகளை தெரிவித்துக் கொண்டேதான் இருக்கணும். ரொம்ப அழகா ஐயா என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாரு. எப்படி இந்த 7 நிறங்கள் உருவாகுது, எப்படி 7 சக்கரங்கள் நமக்கு உடல்ல, அந்த 7 நிறங்கள் தானே அந்த சக்கரங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள் இல்லையா. மூலாதார சக்கரம்னா அந்த வானவெல்லில் இருக்கக்கூடிய அந்த நிறம், கீழே இருக்கக்கூடிய சிவப்பு நிறம் மூலாதாரம், அடுத்தது இருக்கக்கூடிய அந்த காவி நிறம் ஆரஞ்சு கலர், அப்புறம் மஞ்சள் நிறம், அப்படியே வானவெல்லில் அந்த சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஒளியில் இருக்கக்கூடிய 7 நிறங்கள் தான் நம்ம சக்கராஸ் இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஐயாவும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இது எப்படி உருவாகிறது அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுக்குறாரு. எல்லோருக்குமே தெரியும் இல்லையா, 4 கனிம வளங்களை கொண்டதுதான் நமது ஆன்மா மற்றும் உயிர். ஆன்மாவும் உயிரும் ஒருங்கிணைந்த ஒரு அணுவாக இருந்து ஒரு தேகத்திற்குள் பயணிக்கும் பொழுது ஆன்மா தனித்தும் உயிர் தனித்தும் பிரிந்து சிவனுக்குள் இருக்கக்கூடிய சக்தியானவர்
ஒரு இயக்கத்தை மேற்கொள்வதற்காக, கர்மங்களை கழிப்பதற்காக, ஒவ்வொரு ஆன்ம துகள்களையும் விடுவிப்பதற்காக உயிர் ஆன்மாவிலிருந்து சற்றே பிரிந்து இயங்குகிறது. தேகத்துல இருக்க வரைக்கும் மீண்டும் அதனோடு ஒருங்கிணைகிறது, திருப்பி அடுத்த பிறவியில வருது. அத்தனை ஆன்ம துகள்களையும் பிரிச்ச பிறகு உயிர் நிரந்தரமாக ஆன்மாவோடு கலப்புறுகின்றது அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காரு. அப்போ அந்த ஆன்மா அப்படிங்கிறது 4 விதமான கனிம வள ஆற்றல்களை கொண்டது. பாதரசம், வெள்ளி, தங்கம், தாமிரம், இந்த 4 தான் முக்கியமா குறிப்பிடுறாங்க. பாதரசமும் வெள்ளியும் ஆன்மாவினை சார்ந்தது. உயிருக்கு தங்கமும் தாமிரமும் உயிர் ஆற்றல்கள் அப்படின்னு ஐயா குறிப்பிட்டிருக்காரு இல்லையா. இந்த 4 கனிம வளங்களையும் நமது சக்கராசோட ஒப்பிட்டு காலபைரவர் ஐயா அருளுரை கொடுத்திருக்காரு. சகசிராரா சக்கரம் என்பது பாதரச ஆற்றலை உள்ளேற்கக்கூடியது. அடுத்தது ஆக்ஞையை விட்டுட்டு விஷுப்திக்கு வந்தோம்னா, விஷுப்தி சக்கரம் என்பது வெள்ளி எனும் கனிம வளத்தினால் உருவாக்கப்படக்கூடிய அமில ஆற்றல்களை ஏற்கக்கூடியது. அடுத்தது அநாகதத்தை விட்டுட்டு நம்ம மணிப்பூரகம் வந்தோம்னா, தங்கம் எனும் அந்த அற்புத ஆற்றலை ஏற்று இயங்கக்கூடியது. அடுத்தது சுவாதிஷ்டானத்தை விட்டுட்டு மூலாதாரத்துக்கு வந்தோம் அப்படின்னா, தாமிர கனிம வள ஆற்றலினால் உருவாகக்கூடிய அனைத்து வித சக்தி நிலைகளையும், அனைத்து வித எரிபொருட்களையும், அமிலங்களையும் ஏற்று செயல் புரியக்கூடியது மூலாதார சக்கரம் அப்படின்னு ஐயா ரொம்ப ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. இதுல இடைப்பட்ட சக்கரங்கள் எப்படி அப்படின்னா 4 ஆச்சுங்களா, ஒண்ணு விட்டு ஒண்ணு நம்ம பார்த்தோம்னா சகசிராரா, விஷுப்தி, மணிப்பூரகம், மூலாதாரம், இவை 4ம் பாதரசம், வெள்ளி, தங்கம், தாமிரம் இந்த கனிமவள ஆற்றல்களை நேரடியாக பெற்றுக்கொள்ளும். இடைப்பட்ட சக்கரங்கள் அவை என்ன செய்யும்னா, மேல பாதரசம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகசிராரா, விஷுப்தி வெள்ளி ஆற்றல்களை ஏற்கிறது அப்படின்னா, நடுவுல இருக்கிற ஆக்ஞை பாதரசமும் வெள்ளியும் கலப்புற்ற ஆற்றலை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாதரசமும் வெள்ளியும் கலப்புற்று அதன் மூலம் கிடைக்கக்கூடிய, இதெல்லாம் நம்ம சாதாரணமா இங்கே பயன்படுத்தி கொண்டு இருக்கின்ற தங்கத்தையும் தாமிரத்தையும் நம்ம கலக்கிறது, வெள்ளியும் தங்கத்தையும் கலக்கிறது, அந்த மாதிரி விஷயம் இல்ல. இதெல்லாம் அந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அணுக்களில் இருந்து, சூரியன் மற்றும் அனைத்து விதமான கோள்களில் இருந்தும் வரக்கூடிய அற்புதமான ஒளி சக்தி, அந்த அணுக்களின் ஒளி சக்தியில் கலப்புற்றுள்ள கனிமம், ரொம்ப அற்புதமான கனிம வளங்கள். இதெல்லாம் அது கன்வெர்ட் ஆகி நம்மளுக்குள்ள எனர்ஜியா வருது. அதை புறத்தில் அது பூமிக்கும் அந்த ஆற்றல்கள் செலுத்தப்பட்டு பூமிக்குள்ள போய் அதுக்கப்புறம் அது தங்க கட்டியா வெள்ளி கட்டியா அதே மாதிரி நமக்கு அது திரும்ப கிடைக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாதரசமும் வெள்ளியும் கலப்புறும் பொழுது உருவாகக்கூடிய ஒரு விதமான கனிம ஆற்றல், அந்த ஆற்றலினால் உருவாகக்கூடிய அமில சக்தி, அதன் மூலம் உருவாகக்கூடிய எரிபொருள், அதனைத்தான் ஆக்ஞை சக்கரம் ஏற்று செயல்புரிகிறது அப்படின்னு சொல்றாரு. விஷுப்திங்கிறது வெள்ளி கனிம வளத்தினுடைய ஆற்றலை நேரடியாக ஏற்று செயல்புரியும். அது ஒன்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகும் பொழுது அது டைரக்டா பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த வெள்ளி ஆற்றலை ஏற்றுக்கொள்ளும். வெள்ளி அப்படின்னாலே கழிவுகளை நீக்கும் ஆற்றல் மிகுந்தது அப்படின்னு ஐயா எப்பொழுதுமே குறிப்பிடுவார். வெள்ளி கனிம வளம் ஈஸியா கழிவுகளை நீக்கக்கூடியது நமது பாடியில, உடம்புலன்னு சொல்லுவாங்க. விஷுப்தியும் பாத்தீங்கன்னா எல்லா கழிவுகளையும் தேக்கி வைத்து அழிக்கக்கூடியதுதான் விஷுப்தி சக்கரம். நீலகண்டன் எப்படி அந்த விஷத்தை இங்கே தாங்கி பிடித்தாரோ அதே மாதிரிதான் ஒவ்வொருடைய தேகமும் இயங்குகிறதுன்னு ஐயா குறிப்பிட்டிருக்காரு இல்லையா. அதே மாதிரி விஷுப்தியை கடந்து அநாகதத்துக்கு வரும் பொழுது மேல பாதரசமும் வெள்ளியும் ஆன்மாவை சார்ந்தது, தங்கமும் தாமிரமும் உயிரை சார்ந்தது சொல்றோம். ரெண்டையும் கலப்புறக்கூடியது. அதாவது வெள்ளியையும் தங்கத்தினையும் கலந்தால் வெள்ளி ஆற்றலும் வெள்ளி ஒளியும் தங்க ஒளி இழைகளும் ஒன்றோடு ஒன்று கலப்புறும் பொழுது உருவாகக்கூடிய ஒரு ரசாயன ஆற்றல், அமில ஆற்றல், எரிபொருள், ஒளி சக்தி எப்படி வேணா வச்சுக்கலாம். அந்த ஆற்றல் தான் அநாகத சக்கரத்திற்கு உணவாக உருமாறுகிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அடுத்தது மணிப்பூரக சக்கரம் தங்க ஆற்றலை நேரடியாக ஏற்கிறது. சுவாதிஷ்டான சக்கரம் தங்கம் மற்றும் தாமிரத்தின் கலப்பு ஆற்றல்களை ஏற்கிறது. மூலாதாரம் என்பது நேரடியாக தாமிர ஆற்றல்களை ஏற்கின்றது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. போன வாரம் தானே சுவாதிஷ்டான சக்கரம் தானே தங்க ஆற்றலை ஏற்கிறது அப்படின்னு நம்ம படிச்சோம், அப்படித்தானே ஐயா சொன்னாங்க அப்படின்னு ஒரு கேள்வி உள்ள இருந்து உருவாகும் பொழுதே ஐயா குறிப்பிட்டது என்னன்னா, மணிப்பூரகம் தான் ரொம்ப முக்கியமாக இந்த தங்க ஆற்றலை ஏற்று அது பிளவுறுத்தி கொடுக்கும், சேமிக்கும் தன்மை தான் சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு அதிகமாக இருக்கிறது. அது தங்க ஆற்றலை எல்லாம் அது சேமித்து
செயல் புரியக்கூடிய சக்கரம் தான் சுவாதிஷ்டான சக்கரம். அது வந்து தங்கம் அதிக அளவுல கலப்புற்று இருக்கும். மேலும் தாமிரமும் ஒரு நகை செய்யணும்னாலே தாமிரம் கலந்தால்தான் அந்த தங்கத்தை நம்மளால நகை செய்ய முடியுது. அது மாதிரி இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துல தங்க ஆற்றல்களும் கலப்புற்று இருக்கிறது. அதிக அளவுல குறைந்த அளவுல தாமிர ஆற்றலும் கலப்புற்று இருக்கிறது. அந்த 2 கலப்பு ஆற்றல் தான் அதனுடைய இயக்கத்திற்கு தேவையானது அப்படின்னு சொல்லி ஐயா வந்து குறிப்பிட்டிருக்காரு. இன்னும் இதை பற்றி இன்னும் ரொம்ப டீட்டெயிலா அழகான அற்புதமான விளக்கங்களை ஐயா வந்து தொடர்ந்து கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆற்றல்களை எப்படி நம்ம டைரக்டா ஈர்த்து பெறுவது அப்படின்னு அதை குறித்த ஒரு தியான பயிற்சியை கொடுக்கிறேன் அப்படின்னு வந்து உணர்த்தி இருக்காரு. எந்த அளவுக்கு நம்ம சுவாதிஷ்டானத்தை சக்கரத்தை நன்றாக புரிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க வந்து முயற்சி செய்யறாங்க. எப்படியாவது நம்ம அதை புரிந்து கொண்டு அதனுடைய இயக்கத்தை சீரமைக்க மாட்டோமா அப்படிங்கறதுதான் அவங்களுடைய முக்கியமான நோக்கம், குறிக்கோள். நம்ம எல்லாரும் குழந்தை போல அவர்கள் வந்து அனுதினமும் பார்த்து கொண்டே வருகிறார்கள். அதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த கலர்ஸை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது ரொம்ப அற்புதமா ஒரு புரிதல் உருவாகுதுங்க. மூலாதார சக்கரம் வந்து நமக்கு சிவப்பு நிறம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா. அடுத்தது வந்து மணிப்பூரகம் வந்து மஞ்சள் நிறம். அது பாத்தீங்கன்னா தங்கத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மஞ்சள் நிறத்துல தங்கம் இருக்கும். தாமிரம் வந்து ஒரு சிவந்த நிறம், செவ்வாய்க்கோள் அதுல கூட சொல்லுவாங்க. சிவந்த நிறத்தில் இருக்கக்கூடியது ஒரு தாமிர ஆற்றல். ரெண்டுமே கலப்புற்று இருக்கக்கூடிய இந்த ஆரஞ்சு கலர் சுவாதிஷ்டான சக்கரம். இந்த ஆற்றலை மஞ்சளையும் சிகப்பையும் நல்லா கலந்தீங்கன்னா இந்த ஒரு காவி நிறம், ஒரு ஆரஞ்சு கலர் வருது இல்லையா. அந்த ஒரு நிறத்தை வந்து ஐயா வந்து அதை புரிஞ்சுக்க முடியுது. அவர் சொல்லும் பொழுது ஓ இதுதான் இது அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ள முடியுது. அதே மாதிரி அநாகதம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற விஷுப்தியில இருக்கிற நீல நிறம், இந்த பக்கம் இருக்கிற மஞ்சள் நிறம் மணிப்பூரகம். அநாகதத்துக்கு கீழே மணிப்பூரகம், அநாகத்துக்கு மேல விஷுப்தி. அதனுடைய 2 நிறங்களையும் நீங்க கலந்தீங்கன்னா அந்த பச்சை கலர் வருது அப்படிங்கறத வந்து உணர்த்தினாரு. அநாகத சக்கரத்திற்கு உரித்தான நிறம். இன்னுமே ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த நீல நிறம் கருநீல நிறம் கடந்து இந்த வயலட் கலர் சொல்றோம் இல்லையா, ஊதா நிறம் சகசிரார சக்கரத்துக்கு உரித்தானது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அது எப்படி அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஐயா வந்து உணர்த்தியது என்ன அப்படின்னா, இந்த மூலாதார சக்கரத்திலிருந்து நாம் அந்த சிவநாடியை முழுமையாக வளர்த்து அந்த ஆற்றல்கள் நாம் தேக்கி வைத்திருக்கக்கூடிய அற்புதமான உயிர் சக்தியை மிக நுண்ணிய ஆகாய மூலக்கூறுகளை மெல்ல மெல்ல மேலேற்றி ஆக்ஞையிடம் கொண்டு செலுத்தும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அது அப்படியே மலர்ந்து சகசிரார சக்கரத்திற்கு அற்புதமாக அந்த ஆற்றல்கள் செலுத்தப்பட்டு விண்ணேற்றப்படுகிறது. அதுதான் வந்து உயர்வான நிலை. உயிர் வந்து ஆன்மாவோடு கலப்புறுகின்ற நிலை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. கீழே பாத்தீங்கன்னா மூலாதாரத்துல ஒரு சிவப்பு நிறம் இருக்கு. ஆகிய சக்கரத்துல வந்து ஒரு கரு நீல நிறம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சூரியன்ல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த நிறத்தை வைத்து பார்க்கும் பொழுது இந்த சிவப்பு நிறமும் கருநீல நிறமும் ஒன்று கலந்தால் ஊதா நிறம் வெளிப்படும் அப்படின்னு உணர்த்தினார். அதுல இருந்து என்ன புரியுது, மூலாதாரத்திலிருந்து ஆற்றல்களை என்று நாம கொண்டு போய் இந்த ஆக்ஞையிடம் உயிர்கிட்ட உயிர் நமக்கு கொடுத்து சேமிக்கப்பட்ட அந்த ஆற்றலையே உயிருக்கு மறுபடியும் நாம திருப்பி கொடுக்கும் பொழுது அது வந்து கொண்டு போய் அந்த சகசிராரா கிட்ட கொடுக்கும். அப்பொழுதுதான் அந்த ஊதா நிறம் வந்து அற்புதமாக நமக்கு வந்து அதிகரிக்கும். 1008 தாமரை இதழ்கள் மலரும், பெரிய ஞானம் பிறக்கும், பரமாத்மாவோடு கலப்புறக்கூடிய அந்த அற்புதமான அனுபவ நிலை ஏற்படும். இது எல்லாமே குறிப்பிட்டிருக்காங்க. அது கண்டிப்பாக ஒரு தினம் அனைவருக்கும் ஏற்பட வேண்டும் என்றுதான் காலபைரவர் ஐயா கிட்ட அனுதினமும் பிரார்த்தனையை வைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நிறங்கள் எப்படி, இந்த ஓசைகள் எப்படி, இந்த 7 சக்கரங்களும் எப்படி, இது எப்படி ஒண்ணும் அந்த ஆற்றல்களை பெற்றுக்கொள்கிறது அப்படிங்கறது ரொம்ப தெளிவா ஐயா குறிப்பிட்டிருக்காரு. இன்னும் இதை குறித்த பல நுணுக்கமான அறிவியல் பூர்வமான விளக்கங்களை வந்து தொடர்ந்து கொடுக்கறதாகவும் ஐயா வந்து சொல்லியிருக்காரு. இந்த கலர் காம்பினேஷன் வச்சு பார்க்கும் பொழுது இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு இது அந்த விதமான கெமிக்கல்ஸ் எல்லாம் என்ன நம்ம உடம்புல உயிர் சக்தி எப்படி உருவாகுது, அதை எப்படி எல்லாம் நம்ம பயனுறுத்தணும். அதாவது தூய்மையுறுத்தும் பயிற்சி தான் இப்ப நடக்குது இல்லையா. அதை விரிவா ஒவ்வொரு சக்கரத்தையும் நல்லா விரித்து விசாரமாக செயல் புரிவதற்கு உரித்தான அந்த தூண்டுதலை அளிக்கக்கூடிய அற்புத பயிற்சிகளை, தியான பயிற்சிகளாகட்டும் வேற எந்த பயிற்சிகள் தெரியல, ஐயா வந்து ரொம்ப அற்புதமா கொடுக்க போறதாக சொல்லியிருக்காரு. முதல்ல தூய்மை உறுத்தி 340 நாள் 343 நாள் இந்த பயிற்சிகளை முடிக்கிறவங்களுக்கு ஐயாவுக்கு வாக்கு கொடுத்த வண்ணம் தொடர்ந்து பயிற்சிகளை ஏற்று நிறைவு செய்பவர்களுக்கு மிகவும் உன்னதமான பயிற்சிகள் யாரெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்களோ
அவர்களை எல்லாம் ஐயா தனித்து பிரித்து எடுப்பாரு. அது எப்படி எடுப்பாருன்னு தெரியாது. ஐயாவளை எல்லாம் ஏமாத்தவே முடியாது. ஏன்னா கூடவே அனுதினமும் நம்மோடு பயணித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா? சோ அவங்களை எல்லாம் தனித்து பிரித்து எடுத்து அவங்களுடைய தேகத்துல இவ்வளவு அளவுக்கு அவங்க கடினமான ஒண்ணும் பண்ண வேணாங்க. கடினமான முயற்சி எடுத்து நம்ம இந்த பயிற்சிகளை செய்யறோம், அவ்வளவுதான். இது ஏன் எதுக்கு முடியல அப்படி இப்படி எந்த கொஸ்டின்ஸும் இருக்கக்கூடாது, எந்த எக்ஸ்கியூசஸும் இருக்கக்கூடாது. நம்மளால செய்ய முடியாததற்கு நம்ம பல காரணங்களை சொல்லுவோம். செய்ய முடியுது அப்படின்னா ஒரே காரணம், செய்ய முடியும் அவ்வளவுதான். அப்படி செய்து கொண்டே வரும் பொழுது கண்டிப்பாக ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஏற்று அவர்களுக்கு உரித்தான ஒரு பயிற்சியை கண்டிப்பாக காலபைரவரையா அந்த தியான பயிற்சியை மேலும் சில அற்புதமான பயிற்சிகளையும் கண்டிப்பாக கொடுப்பார். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அதனால தொடர்ந்து அந்த ஒரு இறை பக்தியோடும் சரணாகத நிலையோடும் நம்ம இந்த பயிற்சிகளை தொடர்ந்து ஏற்றுக்கிட்டே வருவோம். என்னதான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு பலன் கிடைக்கும், இது மேல கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட நமக்கு வேண்டாம். ஐயா சொன்னாரு, நான் செய்யறேன், அது கண்டிப்பா ஒரு மிகுந்த பலனை கொடுக்கும். ஏன்னா உள்ள இருக்கிற ஒவ்வொரு அணுக்களும் இழக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஒரு கருணை நமக்குள்ள பெருகணும். அன்பு கருணை எல்லாம் பெருக பெருக என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு அணுக்களுமே இழக துவங்கும். எப்படி இழக வைக்கிறது? இந்த பயிற்சிகளை எல்லாம் ஏற்று நீங்க சொல்றீங்க நான் செய்யறேன், நீங்க சொல்றீங்க நான் செய்யறேன் அப்படிங்கிற அந்த சரணாகதம் நமக்குள்ள வர துவங்கி விட்டால் கண்டிப்பாக என்ன நடக்கும்? சரணாகதம் தான் நமக்குள்ள இருக்கிற அணுக்களை இழக செய்யும். அணுக்கள் இழகினால்தான் அதன் மையத்தில் இருக்கக்கூடிய ஒளி ஆற்றல்லாம் வெளிப்படும். பல அற்புதமான நமக்கு உணர்வுகளாகட்டும், சூட்சம உணர்வுகளாகட்டும், இறைவனை குறித்த அந்த பரிபூர்ண ஞானமாகட்டும், எல்லாமே நமக்குள்ளதான் புதைந்து இருக்கிறது. எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு. ஆனா எல்லாமே இறுகி இருக்கிறதுனால நம்மளால உணர முடியல. அதை இழக செய்யக்கூடிய பயிற்சிகளை தான் தொடர்ந்து நம்ம ஏற்றுக்கொண்டு வருகிறோம். ஐயா என்ன சொல்றாருன்னா, பல பயிற்சிகள் உண்டு. நான் நிறைய பயிற்சிகள் கொடுப்பேன், விதவிதமான பயிற்சிகள் நான் கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா கொடுத்ததையே எவரும் ஏற்பதில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. கொடுத்த பயிற்சிகளை எவருமே, அதாவது எல்லாவற்றையும் எல்லாரும் ஏற்பதில்லை, ஏதோ 1-2 ஏற்கிறாங்க. நான் நிறைய பயிற்சிகள் கொடுக்குறேன், ஆனா எல்லாரும் ஏற்பதற்கு யாரும் இல்லை அப்படின்னு ஐயாவே சொல்றாரு. ஏன்னா இது காலம் அப்படிதான் இருக்கும். எல்லாம் மக்கள் என்ன நினைக்கிறாங்களா, எல்லாமே எளிதாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் பயிற்சி எல்லாம் பண்ண மாட்டேன். சரி சொன்னீங்களா, ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்றேன், தினம் எல்லாம் உட்காந்து இந்த பயிற்சி எல்லாம் என்னால பண்ண முடியாது, எனக்கு நேரம் இல்ல, என்னால முடியாது, என்னால 5:30 எழுந்துக்க முடியாது, அப்படி இப்படி ஏதாவது சாக்கு போக்கு சொல்றவங்களாக தான் மனுஷங்க இருக்காங்க. எனக்கு எல்லா பலனும் கிடைக்கணும், எனக்கு எல்லா சக்கரங்களும் தூய்மையடையணும், எனக்கு உடல்ல எந்த நோயும் வரக்கூடாது, எனக்கு நிறைய பொருளாதார வசதி இருக்கணும், என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறணும், என் ஆசைகள் எல்லாம் நிறைவேறணும். எல்லா விதமான சிந்தனைகளையும் மனிதர்கள் ஏற்கிறார்கள். அனைத்துமே தனக்கு எளிதாக கிட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் இந்த கால மனிதர்களிடம் அதிகமாக இருக்கிறது. இது காலத்தினுடைய நியதி, இப்படித்தான் இருக்கும். இதுல இருந்து யார் வெளிப்பட்டு தங்களை தாங்களே முன்னேற்றிக் கொள்ள முனைகிறார்களோ அவர்களுக்கு தெய்வங்கள் பரிபூர்ணமாக உதவி செய்வார்கள். இதுதான் உண்மை. ஐயா ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, எவ்விதம் மானுடர்கள் தங்களது தேவைகளை பூர்த்தியுற செய்திடும் செயல்களை எவ்விதமேனும் ஏற்கின்றனரோ அவ்விதமே சக்கரங்களும் இயங்கிடும் என்றுணர்க. நாம நினைச்சிட்டு இருக்கோம் நாம தான் ரொம்ப ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன நினைப்போம், எவ்விதம் எப்படியாவது நமது தேவைகள் பூர்த்தி வருவதற்கு என்னவாவது நம்ம செய்வோம். எந்த வேலை செய்தோம், நமக்கு இது ஒண்ணு வேணும் அப்படின்னா அதை அடையறதுக்கு என்ன விதமான வேலைகளையும் நம்ம செய்ய தயாரா இருக்கோம் இல்லையா? நாம மட்டும் அப்படி இருப்போமா? நமது எண்ணங்கள் அப்படி இருந்தா நமக்குள்ள இருக்கிற சக்கரங்களும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு. சக்கரங்களும் சரி நீ கொடுத்தா கொடு, கொடுக்காட்டி போ, ஆற்றல நான் எங்க இருந்து எப்படி எடுத்துக்கணுமோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நாமளே கொடுக்கும் பொழுது முழுமையான ஆற்றல்கள் கிடைக்கும், அதுவா எடுக்கும் பொழுது குறைந்த ஆற்றல்கள் கிடைக்குது அப்படின்னு ரொம்ப குறிப்பிட்டு அழகா சொல்லியிருக்காரு. மனிதர்கள் எவ்விதமேனும் தான் ஏற்கின்ற அந்த தேவைகளை பூர்த்தியுற செய்வதற்குறித்தான செயல்களை எல்லாம் ஏற்கிறார்கள் இல்லையா? அதே மாதிரி உங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய சக்கரங்களும் கூட எவ்விதமேனும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஆற்றல்களை ஈர்த்து தன்னைத்தானே இயக்கி நம்மையும் அதுதான் இயக்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு குறிப்பிடுறாரு. அந்த சக்கரங்களை 7 முன்னாடியே சொல்லியிருக்காங்க. கீழே உள்ள அந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம் மற்றும் மணிப்பூரக சக்கரம், இவை 3ம் புற வாழ்வினை சார்ந்தது, புற இச்சைகளை சார்ந்தது. புற வாழ்க்கையில் நமக்கு உள்ள ஆசைகள் தேவைகளை பூர்த்தியுற செய்வதற்கு
உரித்தான ஆற்றல்களை அருளக்கூடியதே இந்த 3 சக்கரங்கள் தான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி மேலே உள்ள 3 சக்கரங்கள் சகசிரார, ஆக்ஞை மற்றும் விஷுப்தி, அந்த 3 சக்கரங்களும் இறை நிலையை நமக்கு உள்ளே உணர்த்தக்கூடியது. நம்ம இறைவனை அடையணும் அடையணும் அப்படிங்கிற ஒரு தீராத தாகத்தை நமக்குள்ளே தூண்டி கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான சக்கரங்கள். இந்த உயிர் சக்தியையும் ஆன்ம சக்தியையும் இணைக்கக்கூடியதுதான் அநாகதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அற்புதமான நடுவுல அமைந்திருக்கிற சக்கரம் இல்லைங்களா. ஐயா இந்த வாரத்துல கொடுத்திருக்கிற அந்த அருளுரையில முக்கியமான செய்தி என்னன்னா, நீங்க எல்லாரும் சுய ஆராய்ச்சி பண்ணுங்க. ஐயா அடிக்கடி சொல்றதா, எல்லா தெய்வங்களும் சொல்றது சுய ஆராய்ச்சி பண்ணுங்க, எந்த நிலையில இருக்கீங்க, என்ன பண்றீங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இதுல ஒரு அற்புதமான விஷயம் சொல்றாரு. உங்களுக்கு புற தேவைகள் கூடி இருப்பின் கீழ் உள்ள சக்கரங்களுக்கு அதிக எரிபொருள் தேவைப்படும். அகத்தேவைகள் கூடியிருப்பின் மேலே உள்ள சக்கரங்களுக்கு அதிக எரிபொருள் தேவைப்படும். எந்த ஒரு புற சூழலும் புற நிகழ்வும் இறைவனின் அருள் என்றே ஏற்கும் மனப்பக்குவம் உதிக்கும் வரை அனைவரும் அனைத்து பயிற்சிகளையும் ஏற்க கடவது. நம்ம சுய ஆராய்ச்சி பண்ணி பாக்குறோம். எனக்கு புறத்துல எதுவுமே தேவைகள்லாம் இல்லைங்க, என் தேவைகள்லாம் நிறைவடைஞ்சிருச்சு, எனக்கு எதுவும் அவ்வளவா, ஏதோ நான் உயிர் வாழறதுக்கு சாப்பிடுறேன், ஏதோ வேலை செய்யறேன், தவிர எனக்கு முழுக்க முழுக்க இறைவனின் சிந்தனை தான் இருக்கு, இறைவனை அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆசைதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் பொழுது இந்த சக்கரங்கள் என்ன சொல்றாரு, அந்த அற்புதமான ஒரு நிலை உங்களுக்கு உதிக்கும் வரை நீங்கள் அனைத்து பயிற்சிகளையும் கட்டாயம் ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. எல்லா பயிற்சிகளும் நாம ஏன் தொடர்ந்து ஏற்கணும் அப்படின்னா, முழுமையாக எதுவும் வேண்டாம், இறைவன் தான் வேணும் அப்படின்னு 100% நமக்குள்ள அந்த ஒரு உணர்வு தோன்றும் வரை அனைத்து பயிற்சிகளையும் ஏற்க கடவுது அப்படின்னு கொடுத்திருக்காரு. எந்த ஒரு தேவையும் இல்லை, இறைவன் மாத்திரமே வேண்டும் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தினில் சிந்திப்பவர், சத்தியமா சொல்றவங்க, ஒரு என்ன சொல்றது, வெளி வார்த்தைக்காக சொல்லாம ஒரு சத்தியத்திலேயே எனக்கு இறைவன் மட்டும்தான் வேணும், எனக்கு இறைவன் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு உருவாகும் வரை எல்லா பயிற்சிகளையும் நீங்கள் ஏற்க வேண்டும். சகசிராரா சக்கரத்தினை மாத்திரமே அந்த தருணத்துல தெய்வங்கள் தீவிரமாக இயக்குவாங்க, மற்ற சக்கரங்கள் எல்லாம் ஒடுங்கிவிடும். சகசிராரா சக்கரம் மற்றும் தனித்துவமாக விரிந்து அற்புதமாக இயங்குமா அந்த தருணத்துல. இறைவன் மட்டும்தான், எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு நிலை வரும் பொழுது. அதனால எல்லாருமே தொடர்ந்து எல்லா பயிற்சிகளையும் செய்துட்டு வாங்க. எல்லா சக்கரத்தையும் நீங்கள் நன்றாக தூய்மையுறுத்தி தீர்க்கமாய் விரித்து பின்னர் அவற்றை ஒடுக்கினால்தான் எல்லையில அந்த இறைவன் அப்படிங்கிற அந்த பரிபூரண தன்மையோட நம்மளால கலப்புற முடியும் அப்படின்னு ஐயா சொல்றாரு. புற தேவைகள் என்றே அறியப்படுவது யாது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. இதுல ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, புற தேவைகள் ஒவ்வொரு மனிதருக்கும் உள்ள தனித்த ஆசைகள் மற்றும் தேவைகள். அதாவது இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆசை, எனக்கு என்ன தேவை, தனித்துவம் வாய்ந்த அந்த ஆசை தேவை, இதுதான் புற தேவைகள் என்று அறியப்படுகிறது. சார்ந்திருக்கும் குடும்பத்தாருக்கு உள்ள தேவைகளை நிறைவேற்றுவது என்பது கடமை ஆகும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கணவன் இருக்காரு, ஒரு வேலைக்கு போய் மனைவி குழந்தைகள் எல்லாரையும் காப்பாத்தணும். ஒரு மனைவி இருக்காங்க, அவங்க குடும்பத்துல அவங்களும் வேலைக்கு போகலாம், அல்லது வீட்டுல இருந்து குழந்தைகளை எல்லாம் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி அவங்களுக்குன்னு இருக்கு இல்லையா. சோ மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த தன்மை உங்களுடைய தேவை. அதாவது ஒரு கணவர் இருக்காரு, என்னுடைய மனைவிக்கு இதை நான் செய்தே ஆகணும், என்னுடைய குழந்தைக்கு இந்த படிப்பை நான் கொடுத்தே ஆகணும், என் குழந்தைக்கு நான் இதை வாங்கி கொடுக்கணும் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா. இந்த என் குழந்தைக்கு எப்படியாவது ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அது உங்களுடைய தனிப்பட்ட ஆசை தேவையில்லை, இது உங்களுடைய கடமை அப்படின்னு ஐயா ரொம்ப தெளிவா சொல்றாரு. அப்போ எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, சுய அலசல், சுய ஆராய்ச்சி பண்றோம் இல்லையா. நம்ம இந்த சுய அலசல் சுய ஆராய்ச்சியில நம்ம என்ன நினைச்சுப்போம், நம்மளுக்கு எத்தனை ஆசை இருக்கு, எத்தனை தேவை இருக்கு அப்படிலாம் நம்ம பார்க்கும் பொழுது, என் பொண்ணு கல்யாணம் ஆகணும், அது என்னுடைய ஆசை, அதனுடைய தேவை, என் பையனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், இது எனக்கு வீடு வாங்கணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா. அதெல்லாம் நீங்க பிரிச்சு பாருங்க. உங்களுடைய கடமை எது, மற்றவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு வரும் பொழுது அது உங்களுடைய ஆசையாக இருக்காது, அது உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்குன்னு என்ன ஆசைகள் இருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க சுய தேவை என்ன அப்படின்னு பாருங்க. ஏன்னா
அததான் நம்மளால கொஞ்சம் கொஞ்சமா குறைத்து இறை லயத்துக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா நமக்குள்ள தனிப்பட்ட தேவைகளையும் ஆசைகளையும் தான் நம்மளால குறைக்க முடியும். மற்றவர்களுக்குள்ள நம்ம குடும்பத்தாரை சார்ந்தவர்களுக்கு அவர்களுக்கு நாம அவர்களுடைய தேவைகளையோ அவர்களுடைய ஆசைகளையோ நம்ம பூர்த்தியுற செய்யக்கூடிய கடமை ஒவ்வொரு தாய் தந்தைக்கும் உண்டு அப்படிங்கிறத குறிப்பிட்டு அழகா சொல்லியிருக்காரு. சுய தேவை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது உங்களுக்குள்ள என்ன விதமான தேவைகள் இருக்கிறது அப்படிங்கறத நீங்க ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். சார்ந்திருக்கும் குடும்பத்தாருக்குள்ள தேவைகளை நிறைவேற்றுவது கடமை அப்படின்னு அழகா குறிப்பிட்டிருக்காரு. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில சுய தேவைகள் உங்ககிட்ட நிறைந்திருந்தால் நீங்க கீழ் உள்ள சக்கரங்களில் கழிவுகள் நிறைந்திருக்கிறது என்றே பொருள்படும். ஏன்னா இதுல எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். கழிவுகள் நிறைந்திருக்குது அப்படிங்கும்போதுதான் நம்மளுக்கு புறத்துல ஆசைகளும் தேவைகளும் தனிப்பட்ட முறையில நமக்கு ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னாக்கா ஆசைகளும் தேவைகளும் அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகும்? சக்கராஸ் எல்லாம் வேக வேகமா இயங்கணும். சக்கரம் வேகமா சுழன்று அதற்கு குறித்தான அமிலங்களை எல்லாம் சுரந்து சுரந்து கொடுத்தாதான் இதெல்லாம் நம்ம சிரசிலும் ஆகட்டும், அந்த அணுக்கள் பிரியறதுக்கும் ஆகட்டும், தேகத்திலும் ஆகட்டும், இந்த அமிலங்கள் அதிகமா சுரக்கணும் அப்படிங்கும் பொழுது அதிகப்படியான வேலை கொடுக்கும் பொழுது கழிவுகளும் அதிகமாக உருவாகின்றது. அந்த கழிவுகள் நமக்கு நிறைய நிறைய எண்ணெய் பதிவுகள் உள்ள போக போக அது எல்லாமே கழிவுகளாக மாறி அதற்கு உரித்தான அந்த அமிலத்தை சுரக்க முடியாத அளவுக்கு அந்த கீழ்நிலை சக்கரங்களை அடைத்து விடுகிறது அப்படின்னு ஐயா குறிப்பிட்டிருக்காரு. கீழ் சக்கரங்கள் தூய்மை அடைந்தால் ரொம்ப அற்புதம். உங்க தேவைகள் எல்லாம் எளிதாக நிறைவேறிவிடும். சக்கரங்கள் 2 விஷயம். நாம இறைவனை மட்டுமே நினைத்து கொண்டு நம்ம தேவையெல்லாம் கட் பண்றது, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு தேவைகளை எல்லாம் கட் பண்ணிட்டே வரும்பொழுது, ஆசைகளை துறந்து கொண்டே வரும்பொழுது, போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு நாம செயல்பட துவங்குகின்ற தருணத்தில் சக்கரங்கள் ரொம்ப எளிமையாக தூய்மை அடைந்து விடும். அப்படி முடியலையா, இந்த பயிற்சிகளை எல்லாம் ஏற்று சக்கரங்களை தூய்மை அடைய செய்வோமாக அப்படி நாம் செய்து கொண்டே இருந்தால் இந்த நிலை ரொம்ப எளிதாக ஏற்பட்டு விடும். எது போதும் என்ற மனம் அப்படின்னா மனம் ரொம்ப அற்புதமாக செயல் புரியும் அப்படின்ட்டு ஐயா சொல்றாரு. மனம் எனும் கருவி எந்த ஒரு சக்கரத்திலும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதில்லை அப்படின்னு அழகா குறிப்பிட்டிருக்காரு. ரொம்ப அற்புதமான விஷயம் இது. நம்ம நினைக்கலாம் எந்நேரமும் இறை லயத்திலேயே இருக்கணும் அப்படின்னு நானும் தான் நினைப்பேன். ஆனா வெளி வேலைகள் இருக்கு இல்லையா, நம்ம வேற வேற வேலைகளை ஏற்கும் பொழுது நமது மனம் வேற வேற இடத்துல வேற வேற சக்கராஸ்ல போய் உட்கார்ந்து அதை இயக்கி ஆற்றல்களை உருவாக்குகிறது. 60 நாழிகைகளில் 20 நாழிகையேனும் மேல்நிலை சக்கரங்களில் உங்களது மனம் நிலைத்தால் இறை லயம் எளிதாக பெருகும் அப்படின்னு ஐயா குறிப்பிட்டிருக்காரு. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 24 hours 24 மணி நேரம், அதை 3ஆக பிரிச்சா 8 மணி நேரம். ஒரு 8 மணி நேரமாவது உங்களால இறை லயத்திலேயே இருக்க முடியுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுடைய மேல்நிலை சக்கரங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமாக இயங்க துவங்கி விட்டது. முதல்ல கீழ்நிலை சக்கரங்கள்லாம் பூரணமாக இயங்கி தேவைகள் ஆசைகள்லாம் பூர்த்தி உற்ற பிறகுதான் மேல்நிலை சக்கரங்கள்லாம் இயங்கவே துவங்கும். நம்ம ஃபுல்லா இந்த இறை லயத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த மேல்நிலை சக்கரங்களையே அதிலேயே நம்ம கவனம் செலுத்தி இறை லயத்திலேயே நம்ம இருக்க துவங்கிட்டோம் அப்படின்னா இந்த சக்கரங்கள்லாம் தன்னைத்தானே தூய்மை உறுத்தி கொண்டு எல்லாமே ஒடுங்கி விடும். அதுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு அந்த புற தேவைகள் ரொம்ப குன்றிவிட்டது. ஆனா ஐயா என்ன சொல்றாரு, எல்லா நேரத்திலயும் ஒரே சக்கரத்துல எந்த ஒரு மனிதனாலும் வசிக்க முடியாது. மேலையும் கீழையும் போயிட்டு போயிட்டு தான் வரணும். நடுவுல இருக்கிற அநாகத சக்கரத்துல நாம நின்றுகிட்டு அந்த அன்பினை நாம பெருக்கணும் அப்படிங்கறது ரொம்ப அழகா சொல்றாரு. ஏன் கீழே உள்ள சக்கரங்கள் அருளப்பட்டுள்ளது அப்படின்னா உலகியலில் இயங்கிக் கொண்டே இறைவனை உணரும் பொருட்டே. உலகியல்ல நம்ம இயங்கிக்கிட்டே இருக்கணும், இயங்கிக்கிட்டே இறைவனை உணரணும் அப்படிங்கிறதுக்குதான் கீழ்நிலை சக்கரங்களை, கீழ்நிலையில் இல்ல கீழே உறுப்புகளுக்கு கீழே இருக்க உடல்ல தேகத்துல கீழே உள்ள சக்கரங்கள் மூலாதாரம், சுவாதிஷ்டானம் மற்றும் இந்த மணிப்பூரக சக்கரம் அருளப்பட்டதற்கான காரணம் புறத்துல இயங்கிக்கிட்டே இருக்கணும். ஆனா நினைப்பெல்லாம் எங்க இருக்கணும், இறைவன் மேலேயே இருக்கணும். அதற்காக தான் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அருளப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா ஐயா தெளிவா அதுல குறிப்பிட்டிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சுவாதிஷ்டானத்தினுடைய சிறப்பை பத்தி குறிப்பிட்டிருக்காருங்க. சுவாதிஷ்டானத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா பற்றுதல்களை அதிகமாக உருவாக்குவதுதான் அதனுடைய சிறப்பு. அதிக பற்றுகளை உருவாக்கக்கூடிய வல்லமை சுவாதிஷ்டான சக்கரத்து இருக்கு. ஏன்னா ஆற்றல் நிறைய வேணும் இல்லையா, ஈர்த்து பெறுவதற்காக அந்த பற்றுதல்களை தங்கத்தின் மேலே வைத்து இழுத்து இழுத்து உடம்புல தங்கம்னா
இந்த வெளியில இருக்கக்கூடியது இல்ல. அந்த ஒளி சக்தி உயிர் ஆற்றலை சேமிக்கக்கூடிய அந்த சுவாதிஷ்டான சக்கரத்துக்கே உரித்தான ஒரு அற்புதமான குணநலன் என்னன்னா, பற்றுகளை அதிகப்படுத்திட்டு தான் இருக்கும். ஆசைகளையும் தேவைகளையும் பற்றுகளையும் இந்த கெமிக்கல் உடம்புல சுரக்கக்கூடிய அந்த சுரபியிலிருந்து வரக்கூடிய சுவாதிஷ்டான சக்கரத்தினை சார்ந்த சுரபியிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த அமில ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் என்ன செய்யுமா, பற்றுகளை அதிகரிக்கும். அதுதான் அதனுடைய பணி. பற்றுகளை அதிகரிக்க செய்து கொண்டுதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி இதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா, 2 விதமான பற்றுகள். இறைவன் மேல பற்று, புறப்பற்று. 2 விதமான பற்று. ஐயா என்ன சொல்றாரு, உங்களுக்கு உள்ள தனிப்பட்ட ஆசைகள் என்ன, சுய ஆராய்ச்சி பண்ணுங்க. உங்க குடும்பத்தாரை சார்ந்ததெல்லாம் விட்டுடுங்க, அது கடமைன்னு எடுத்துக்கலாம். நமக்கு ஒவ்வொருவருக்கும் என்ன ஆசைகள் தேவைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காரு. ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சு பார்க்கும் பொழுது ஏதோ ஓரளவுக்கு நம்ம அந்த ஆசைகள்ல இருந்து விடுபட்டிருக்கோம் அப்படின்னு தோணுது. எல்லாரையும் ஒரு பொதுவான ஒரு காமன் மேன் அப்படின்னு எடுத்துட்டு பாத்துக்கிட்டோம். இந்த காலத்துல வசிக்கிறவங்களுக்கு எழுந்து பார்த்தோம்னா எல்லாமே வேணும். காலையில எழுந்த உடனே அவங்களுக்கு பேஸ்ட் வேணும், பிரஷ் வேணும் பல் தேய்க்கிறதுக்கு இல்லைங்களா. அதுக்கப்புறம் கெய்சர் போடணும், ஹாட் வாட்டர், நல்லா சுட தண்ணி தான். நிறைய பேரு வெயில் நாள்ல கூட எல்லாரும் சுட தண்ணியிலே குளிக்கிறாங்க நிறைய பேரு. கெய்சர் போடணும் இல்லைங்களா, சுட தண்ணியில குளிக்கணும். அப்புறம் வெளியில வராங்களா, அவங்களுக்கு டைனிங் டேபிள் வேணும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு. ஒரு போன் பேசணும் பார்க்கணும்னாலும் சோஃபா வேணும், டிவி வேணும். எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் வேலைக்கு போகணுமா, வாசல்ல காலடி எடுத்து வச்சாலே எல்லாருக்கும் ஒரு பைக் வேணும், இல்லைன்னா கார் வேணும் இல்லைங்களா. அவங்கள யாராவது வெளியில கொஞ்சம் தூரமா நடந்து போறாங்களா, இந்த பக்கத்துல ஒரு 4 கடை தள்ளி 2 தெரு தள்ளி போகணும்னா கூட எல்லாருமே பைக் தான் எடுத்துக்கிறாங்க அல்லது கார் எடுத்துக்கிறாங்க. அது மாதிரி அவங்களுக்கு அது ஒரு தேவையா இருக்கு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல போய் உட்கார்ந்தாலும் எல்லாருக்கும் சேரு, டேபிள், கம்ப்யூட்டர் எல்லாம் இந்த மாதிரியான இயக்கம். எல்லாரும் என்ன விவசாயமா பாக்குறாங்க, நிலத்துல இறங்கி வேலையா செய்யறாங்க. அபூர்வமாக சில பேர் செஞ்சுட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி வீட்டுக்கு வந்தனால இதேதான், டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடுறது. கடைசியில என்ன, கட்டில், பெட்டு, ஏசி, இப்படி யோசிச்சுட்டே போனா எத்தனை பொருட்களுக்கு மனிதர்கள் அடிமையாகி விட்டார்கள் அப்படின்னு நினைச்சு பார்க்கும் பொழுது ஆமா இல்ல அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எண்ணிக்கிட்டே போனா ஒரு பெரிய லிஸ்ட் வருது. இவ்வளவும் நமக்கு தேவையா இருக்கு. அப்பெல்லாம் ஒரு சின்ன ஒரு சாம்பல் வச்சுட்டு பல்லு தேய்ப்பாங்க. கைதான் எல்லாருக்கும் பல் பிரஷ், அழகா பல் தேய்ச்சிட்டு போவாங்க. அது மாதிரி அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அப்படி வாழ்ந்தாங்க. இந்த காலத்திலயும் அதே மாதிரிதான் வாழணுமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆனா எந்த அளவுக்கு நம்மளால இந்த தேவைகளை எல்லாம் குறைத்து கொள்ள முடிகின்றதோ அந்த அளவுக்கு குறைத்து கொண்டால் கண்டிப்பாக கீழ்நிலை சக்கரங்கள் எல்லாமே ஒடுங்க துவங்கி மேல்நிலை சக்கரங்கள் எல்லாமே தீர்க்கமாக இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லோருமே தரையில படுக்கலாம் அழகா. நிறைய பேர் இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, பேஸ்ட் எல்லாம் வேணாம், எல்லாம் பல்பொடியில பல் தேய்ங்க, சோப்புகளை எல்லாம் குறைச்சுக்கோங்க, ஷாம்பு எல்லாம் குறைச்சுக்கோங்க, இயற்கையா சீயக்காத்தூள் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. நிறைய பேரு யூடியூப்ல எல்லாம் சொல்றாங்க, நிறைய சித்தா டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க நல்ல சாத்வீக உணவை சாப்பிடுங்க. வாழை இலையில பத்தி ஐயா அகத்தியர் அவ்வளவு அற்புதமான பல விஷயங்களை சொல்லியிருந்தார். வாழை இலையில சுட சுட நம்ம சாப்பாடு போட்டு பரிமாறும் பொழுது நம்ம உணவுல ஏதாவது ஒரு அந்த உரம் போட்ட மாதிரி அதுல இருக்கக்கூடிய அந்த உரத்தின் தன்மை நச்சுக்களை கூட இந்த வாழை இலை உறிஞ்சு எடுத்துருமா, அதெல்லாம் எடுத்துடும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு மனப்பலகை போட்டு உட்கார்ந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா, தரையில உட்கார்ந்து நாம சாப்பிடும் பொழுது நாம் உடலில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த அற்புதமான சக்தி நிலைகளை பூமி உறிஞ்சிக்காம இருக்கும். தரையில நீங்க ஒரு மேட் போட்டு ஒரு மனப்பலகை தான் குறிப்பிட்டிருப்பாரு. இந்த கரண்ட் எப்படி செருப்பை கைட்டிட்டு நடக்கணும், ஆற்றல்களை பூமியில இருந்து எடுத்துக்கணுமோ அதே மாதிரி நிறைய விஷயங்கள். சீரகம் சாப்பிட்டா எப்படி உடல், நிறைய விஷயங்கள் ஐயா இது வரைக்கும் சொல்லாத விஷயங்களே கிடையாது. இப்பொழுதும் என்ன சொல்றாரு, உங்களுக்குள்ள என்னென்ன தேவைகள் அப்படின்னு நீங்க பாருங்க. எல்லாருக்குமே போதும், எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு ட்ரெஸ்ஸஸ் இருந்தா போறோம். ஆனா நம்ம கிட்ட எவ்வளவு ட்ரெஸ் இருக்கு. எல்லாருக்கும் ஒரு செருப்பு இருந்தாலே போறோம் வெளியில போறதுக்கு. ஒரு வீட்லயும் எத்தனை செருப்பு, ஷூ இருக்கு. இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும் பொழுது இவ்வளவு தேவைகள் பெருகி இருக்கிறதுனாலதான் நம்ம எல்லாருமே இப்படி எல்லாம் செயல்படுறோம். ஏன்னா ஒரு காலத்துக்கு ஏத்த மாதிரி, சூழலுக்கு ஏத்த மாதிரி, நம்ம போகக்கூடிய அந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய மதிப்புக்கு ஏத்த மாதிரி நம்ம எல்லாரும் மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமது ஆடைகள், அணிகலன்கள் எல்லாமே பெருகி கொண்டே போகிறது. ஆனா அது எல்லாம் நாம மெல்ல மெல்ல இறைவனை நோக்கி நம்ம பயணிக்கணும்னா அந்த தேவைகளை எல்லாம் குறைத்து கொண்டே வர வேண்டும். அதுதான் ஐயா சொல்றாரு. உங்களுடைய சுய தேவைகள் என்ன, எதுல எல்லாம் நீங்க முடங்கி இருக்கீங்க. கட்டில் இல்லாம என்னால படுக்க முடியாது, பெட் இல்லாம என்னால படுக்க முடியாது, டைனிங் டேபிள் தான் உட்காந்து சாப்பிடுவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது முடியாதவங்களுக்கு ஓகே. ஆனா முடியறவங்க எல்லாம் பயிற்சி பண்ணுங்க. சில குழந்தைகளை எல்லாம் பாக்குற, சின்ன வயசா இருக்கு, 5 வயசு 10 வயசு, அவங்களால தரையில உட்காந்து இப்படி சப்ளாங்கால் போட தெரியல, முடியல, தெரியல. ஏன்னா உட்கார்ந்ததே இல்ல.
எப்படி தரையில உட்காரணும், காலை எப்படி மடக்கணும்னு கூட தெரியாம முழிக்கிறதெல்லாம் நான் சில இடங்கள்ல பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஏன்னா அத மாதிரி ஒரு சூழலே அவங்க பார்க்காம வளர்றாங்க. ஆனா அதெல்லாம் தேகத்திற்கு எப்பேற்பட்ட ஆற்றல்களை, சக்கரங்கள்லாம் சீராக இயங்கணும்னா, நமது தேகம் ரொம்ப தூய்மையா இருக்கணும்னா நமக்கு தரையில உட்காரணும், நிறைய ஆசனங்கள்லாம் செய்யணும். பத்மாசனம், வஜ்ராசனம், ஒரு சுகாசனத்திலேயாவது நம்ம உட்கார்ந்தால்தான் சக்கரங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இயங்கும் அப்படிங்கறத ஐயா. சுய ஆராய்ச்சினா என்ன, சுய தேவைனா என்ன, பல இடங்கள்ல பல சொல்றாங்கன்னா இந்த இடத்துல அவர் குறிப்பிட்டிருக்கிறது, எதற்கெல்லாம் நீங்கள் அடிமையாகி இருக்கிறீர்கள். பக்கத்து தெருவுக்கு போறதுக்கு கூட நீங்க பைக் எடுக்கிறீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நடக்கிறீங்களா? இதெல்லாம் சின்ன சின்னதா நம்ம இதெல்லாம் விட்டு கொடுத்துட்டே வரணும். இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம், சின்ன சின்னதா துறக்கணும். பெருசா நம்மளால துறக்க முடியாது. சின்ன சின்னதா நம்மளால என்ன முடியும். ஒரு மாசம் ஒரு செஞ்சுதான் பாப்போமே, ஒரு 10 நாள் செஞ்சு பாப்போமே, 10 நாள் தரையில படுத்து பாப்போமே, 10 நாள் நம்ம தரையில உட்கார்ந்து சாப்பிட்டு பாப்போமே. அது மாதிரி எல்லாரும் முயற்சி பண்ணுங்க. நிறைய பேரு இந்த முயற்சிகளை எல்லாம் செய்து எல்லாம் தரையில உட்கார்ந்து சாப்பிடுறது, தரையில படுக்கிறதெல்லாம் செய்துட்டு தான் இருக்கீங்க. இல்லாதவங்களுக்கு தான் ஐயா வந்து சொல்றாரு, எந்த அளவுக்கு நம்மளால ஆசைகளையும் தேவைகளையும் துறக்க முடிகிறதோ அந்த அளவுக்கு இறைலயம் நமக்கு பெருகும். இதான் சொல்றாரு. இந்த சுவாதிஷ்டானம் சக்கரம் என்ன தெரியுமா செய்யும், பற்றுகளை ஏற்றுக்கொண்டே இருக்கும். அதுதான் அதனுடைய சிறப்பு பணி, ஸ்பெஷல் குவாலிட்டி. என்ன சொல்றா, அது பற்று, ஏதாவது ஒண்ணு மேல அது பற்று வச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அந்த பூமியில வாழ முடியாதுன்ற மாதிரி அது ஒரு பற்றை வைத்துக்கொண்டே இருக்குமா. நாம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, சுவாதிஷ்டானம் வந்து மேல்நிலை சக்கரங்கள் உருவாக்கக்கூடிய அந்த இறை பற்றினை ஏற்றுக்கொள்ள நாம் தூண்ட வேண்டும். நாம நினைக்கிறோம் இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம், நம்ம சுய தேவைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி நாம அந்த புறத்தில் உள்ள பற்றுகளை எல்லாம் நாம துறக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, சுவாதிஷ்டான சக்கரமே இறைவனின் மேல பற்று பிடிச்சுக்குது. இந்த படியில இருந்து நம்ம காலை எடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா காலை அடுத்த படியில போய் நிக்குது. கீழே இருக்கிற படிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டே வந்துட்டாரு இறைவன் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி நாம இதையெல்லாம் துறக்க ஆட்டோமேட்டிக்கா அந்த சுவாதிஷ்டான சக்கரம் போய் அதை பிடிச்சுக்குது, மேல இருக்கிற சக்கரங்களை பற்றி கொள்கிறது. அதிலிருந்து ஆற்றல்களை எடுத்து சுவாதிஷ்டானம் இயங்க துவங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. சுவாதிஷ்டான சக்கரம் வந்து ரொம்ப அற்புதம் வாய்ந்தது அப்படின்னாங்க. இது நம்ம வந்து புறத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இறை தேவைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சக்கரத்தை அப்படின்னு சொல்றாங்க. இதை முழுமையாக தூய்மையுறுத்தி விட்டால் அது எப்படி இயங்க போகிறது, அது என்னென்ன ஆற்றல்களை கொடுக்க போகிறதுங்கிறத இன்னும் தொடர்ந்து இருக்கக்கூடிய இன்னும் இந்த 2-3 வாரங்கள்ல ஐயா சுவாதிஷ்டான சக்கரத்தை பத்தி இன்னும் அற்புதமான விளக்கங்களை கொடுப்பதாக தான் உணர்த்திக்கிட்டே வராரு. சுவாதிஷ்டான சக்கரம் சீரடைந்து ஒடுங்கினால் இறைவனின் மீதான தீராத பற்றினை உருவாக்கிடும். இதுதான் நான் இப்ப சொன்னேன். ஐயா அதை வந்து ஒரு சென்டென்ஸ் ரொம்ப அழகா கொடுத்திருக்காரு. சுவாதிஷ்டான சக்கரம் சீரடைஞ்சிருச்சு, கிளீன் ஆயிடுச்சு, நல்லா விரிஞ்சு அழகா ஒடுங்கிடுச்சு அப்படின்னா இறைவனின் மீதான தீராத பற்றினை உருவாக்கும். எப்போதும் இறைவா இறைவா இறைவான ஒரு சிந்தனையில இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் இந்த சுவாதிஷ்டான சக்கரம் நல்ல முழுமையா கிளீன் ஆகி அது அழகா ஒடுங்கிடுச்சு அப்படின்றதுதான் பொருள். அதுதான் ரொம்ப அழகா தெளிவா ஐயா குறிப்பிட்டிருக்காரு. சீரடைந்து விரிந்து இயங்கினால் இறை ஆற்றலினை எளிதாய் ஏற்று அனைவருக்கும் பகிரும். ஒடுங்கினால் இறைலயத்தில் ஒடுங்கி இருக்கும். எப்படி வந்து நம்ம வந்து ஒரு வேலை அப்படின்னும் போது வெளியில போய் கடகடன்னு எல்லா வேலையும் முடிக்கிறோம். ஆபீஸ் போறவங்களாகட்டும், வேற புற வேலைகள், கடைகளுக்கு போறது ஏதோ செய்யறோம். வீட்டுக்குள்ள வந்தோன்னா அமைதியா உட்காரோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த சுவாதிஷ்டான சக்கரம் என்ன செய்யுமா, நன்றாக தூய்மையுற்று தீர்க்கமாய் விரிந்து ஒடுங்கி நிற்கின்ற தருணத்துல இந்த சக்கரம் என்ன செய்யுமா, தேவையான தருணத்துல நல்ல ஒரு மழை பெய்யும் பொழுது நம்ம கொடைய டக்குன்னு விரிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு கற்பனையில பார்க்க தோணுது. இந்த சுவாதிஷ்டான சக்கரம் தீர்க்கமாக விரிந்து இறை ஆற்றல்களை சரசரசரம் அப்படியே ஏற்குது. இறை ஆற்றல்களை ஏற்று அனைவருக்கும் பகிரும். ஒடுங்கி நிற்கின்ற ஒரு சுவாதிஷ்டான சக்கரம் தேவையான தருணங்களில் எல்லாம் விரிந்து இறையாற்றலை விரைந்து ஏற்று அனைவருக்கும் பகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து ஒடுங்கிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அப்படியே ஒரு ஆழ்ந்த மௌன நிலையில ஆழ்த்திடும். ரொம்ப அமைதியா எந்த விதமான இன்ப துன்ப நிலைகளுக்கும் ஆளாகாமல் ஒரு பற்றற்ற நிலையில, ஒரு மௌன நிலையில ரொம்ப அமைதியா மன அமைதியோடு ஆனந்தமாக நம்ம இருக்கோம் அப்படின்னா சுவாதிஷ்டான சக்கரம் ஒடுங்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே இறைவனின் ஆற்றல்களை துரிதமாக ஏற்று அனைவருக்கும் பகிர வேண்டும் அப்படின்ற ஒரு சூழல் வரும் பொழுது சுவாதிஷ்டான சக்கரம் டக்குன்னு விரிந்து இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து ஒரு உள்ள இருந்து ஒரு உணர்வு தோணுது. அந்த காலத்துல எல்லாம் அப்படின்னா பாத்தீங்கன்னா எங்க தாத்தா எல்லாம் கூட இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா,
ஏதாவது குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு தூக்கிட்டு வருவாங்க. நாங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் பார்த்திருக்கேன். அது மாதிரி தூக்கிட்டு வரும்பொழுது அவர் வந்து டக்குன்னு அந்த மாலை நேரத்துலதான் அப்படியே உட்கார்ந்து இருந்துட்டு நல்லா தியானம் பண்ணிட்டு ஒரு விபூதி வச்சிருப்பாங்க, ஏதோ தண்ணி வச்சிருப்பாங்க, ஏதோ மந்திரம் சொல்லுவாங்க, நல்லா தியானம் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த விபூதியை எடுத்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. உடனே அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் பூசி விடுவாங்க அந்த அம்மாங்க எல்லாம். அப்புறம் தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்பெல்லாம் ஏது டாக்டர்ஸ் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி பார்த்தோம்னா நிறைய மருத்துவர்கள்லாம் கிடையாது, டாக்டர்ஸ் எந்த இதுவும் கிடையாது. ரொம்ப பெரிய நோய்னாதான் எதையாவது தேடி போவாங்க. சோ இதெல்லாம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க டக்கு டக்குன்னு அவங்கள்ட்ட போனா இது சரியாயிடும் அப்படின்னா இந்த மந்திரிச்சு விபூதி கொடுப்பாங்க. இது சரியாயிடும்னு சொல்லிட்டு நிறைய பேரு தினம் குழந்தைங்களை தூக்கிட்டு வருவதா வந்து சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய அங்கங்க நம்ம பார்த்திருக்கலாம். சில முதியோர்கள் உங்க பாட்டி கூட அந்த மாதிரி செய்திருக்கலாம், உங்க தாத்தாங்களை கூட செய்திருக்கலாம். அப்ப வந்து இதை கம்பேர் பண்ணி பார்க்க தோணுது. ஓகே, அப்ப வந்து அவங்க எப்படி அந்த இறை ஆற்றலை ஈர்க்கிறாங்க, ஒருத்தருக்கு உதவி செய்யணும், பொது நலத்தினை அந்த செயல் வந்து பொது நலத்தினை நாடி செயல் புரியும் தருணத்துல இந்த சுவாதிஷ்டான சக்கரம் வந்து அவங்களுக்கு விரிந்து இயங்குகிறது அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து ஏற்பட்டது. டக்குன்னு அவங்க அந்த இறைவனை கூப்பிட்டு அந்த ஆற்றல்களை உள்ளேற்று அந்த ஆற்றல்களை வந்து ஒரு விபூதி வடிவத்திலயோ நீர் வடிவத்திலயோ அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது டக்குன்னு அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் எப்படி சரியாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இவங்களுடைய அந்த ஆற்றல் சுவாதிஷ்டான சக்கரத்தினுடைய அற்புதமான ஆற்றல் விரிந்து இயங்கும் பொழுது எளிதாக அந்த இறை சக்தியை பெற்று அதை வந்து கடத்துகிறது. மற்றவர்களுக்கு கடத்தும் பொழுது அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் நோய்கள் எல்லாம் எளிதாக தீர்ந்து விடுகிறது அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டது. அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப எளிதான ஒரு நடைமுறையாக தான் இருந்தது. இப்பொழுதுதான் மனிதர்களுக்கு தேவைகளும் ஆசைகளும் பெருக பெருக எல்லா சக்கரங்களும் அடைப்புகளையும் கழிவுகளையும் ஏற்றுக்கொள்கிறது, ஏற்றுதான் இப்ப நிலைத்திருக்கிறது அப்படிங்கிறதே நம்மளால நன்றாகவே புரிந்து கொள்ள முடிகிறது. இதுதான் ஐயா வந்து ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருப்பாரு. இப்ப வந்து எல்லாமே ஐயா வந்து இப்படி சொல்லுவாரு. அந்த போன வாரமே சொல்லியிருந்தாங்களா, அப்படி பார்க்கும் பொழுது காலம் அப்படிங்கிறது காலம்தான் சூழல்களை உருவாக்குதுன்னு சொல்லலாம். சூழல்கள் தான் காலத்தை உருவாக்குதுன்னு சொல்றான். இந்த பார்வையில பார்த்தா இப்படி இருக்கும், மாற்று பார்வையில பார்த்தா அப்படி இருக்கும்னு சொல்லாரு இல்லையா. அதே மாதிரிதான் சுவாதிஷ்டானம் சீர்கேடு அடைந்தால் இன்ப துன்ப நிலைகளை ஏற்று மக்கள் எல்லாருமே வந்து அறியாமையில் இயங்குவார்கள். ஏன் வந்து ரொம்ப கஷ்டங்கள் வருதுன்னே தெரியாம நம்ம சுவாதிஷ்டான சக்கரத்தை சீரமைத்து விட்டால் நமக்கு இந்த கஷ்டங்கள் வராது. பாருங்க, ஒரு கசப்பு சுவையை சாப்பிட்டா வெளியில ஒரு கசப்பு அனுபவமே வராதுன்னு ரொம்ப எளிமையா சொன்ன மாதிரி நமது இந்த இன்ப துன்ப நிலைகளுக்கு காரணமே இந்த சுவாதிஷ்டான சக்கரம் தான். அதுல உள்ள அடைப்புகள் தான், கழிவுகள் தான். அதை சீரமைத்து விட்டால் இதெல்லாம் போயிடும் அப்படின்னு மனிதர்கள் அறியாமையில் இருப்பது ஒரு புறம். அப்படின்னா இன்ப துன்பத்தில் சிக்கி வாழ்ந்தால் சுவாதிஷ்டானம் சீராய் இயங்கவில்லை அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம். ஐயா என்ன சொல்றாரு, மானுடர்களே வாழ்வின் அடிப்படை ஆதாரங்களையும் தேவைகளையும் மாத்திரம் ஏற்று வாழ்ந்திட இயல்கின்றதா என்றும் சில தருணங்களில் அவற்றையும் எளிதாய் துறந்து வாழ இயல்கின்றதா என்றும் ஆராய்ந்திடுங்கள் அப்படின்னு ஒரு அற்புதமான கருத்து சொல்றாரு. எப்படி சுவாதிஷ்டானம் சீர்கேடு அடைந்தால் இன்ப துன்ப நிகழ்வுகள்ல மக்கள் வந்து கர்மாஸ்ல ஆட்பட்டு நிறைய கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்க நேருகிறது அப்படின்னு ஒண்ணு. அதே மாதிரி கர்மங்கள் அதிகமாக வருகிறது அப்படின்னா சுவாதிஷ்டானம் சீர்கேடு அடைஞ்சிருக்கிறது. கர்மங்கள் எல்லாம் நீக்கணும் அப்படின்னா சுவாதிஷ்டான சக்கரத்தை சீரமைக்க வேண்டும். சுவாதிஷ்டான சக்கரம் சீரமைந்தால் கர்மங்கள் எல்லாம் நீங்கிவிடும். இந்த பார்வையிலையும் பார்க்கலாம், அந்த பார்வையிலையும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு அற்புதமான விஷயத்தையும் எடுத்து சொல்லியிருக்காரு. கடைசியில என்ன சொல்றாரு, மானுடர்களே அப்படின்னு கூப்பிட்டு உங்களுடைய வாழ்வின் அடிப்படை ஆதாரங்களையும் தேவையையும் மாத்திரம் ஏற்று வாழ்ந்திட இயல்கிறதா என்று நீங்க எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணுங்க, நல்லா செக் பண்ணுங்க. இது இருந்தா போறோம் இல்லையா, ஒரு 4-5 உடை இருந்தா போறோம், ஒரு செருப்பு இருந்தா போறோம், தரையில படுக்கிறதுக்கு ஒரு பாய் தலகாணி இருந்தா போறோம், உண்ணுவதற்கு ஒரு சாத்வீக உணவு இருந்தா போறோம். ஒரு சில விஷயங்கள் தான், இதெல்லாம் சிம்பிள். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு வெளியில. ஆனா இந்த அளவுக்காவது நம்மளால தேவைகளை கட்டுப்படுத்தி வாழ இயல்கிறதா அப்படின்னு நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாரு. மேலும் சில தருணங்களில் அவற்றையும் எளிதாய் துறந்து வாழ இயல்கின்றதா என்றும் ஆராய்ந்திடுங்கள் அப்படின்னு குறிப்பிட்டு, அது கூட இல்லாம இருக்க முடியுதா அப்படின்னு பாருங்க. இப்ப வந்து அத்திரி மகரிஷி மலைக்கு போனோம். அங்க வந்து ஒரு உட்காடுறோம்னு வைங்களேன், எல்லாருக்குமே வந்து டக்குன்னு இப்ப எல்லாருமே பழகிட்டோம். இப்ப கீழே உட்காருங்க, இப்ப ஒரு கடற்கரைக்கு போறோம், உட்காந்து தியானம் பண்ணலாம். அப்படி உட்காரும் பொழுது ஐயோ ஒரு நல்ல சாரி கட்டி இருக்கமே, இதெல்லாம் மண்ணாயிடுமே, அழுக்காயிடுமே, அப்புறம் செருப்பு அழுக்காயிடுமே, அங்க கொண்டு வைக்கணுமே, இது மாதிரி செய்யணுமே, இப்ப மலை ஏறணும்னா நம்மளுக்கு ஷூ வேணுமே, இப்படி எல்லாம் நிறைய சிந்தனைகள் வருது இல்லையா. அது மாதிரி சில முக்கியமான தருணங்கள் உதிக்கும் பொழுது
இருக்கக்கூடிய அந்த ஒரு செருப்பு தான் இருக்கு, அதையும் துறந்து இருக்க முடியுமா? சும்மா டக்குன்னு ஒரு இடத்துல உட்காரு அப்படின்னா உங்களால உட்கார முடியுமா? அப்படிலாம் நீங்க ஆராய்ந்து பாருங்கள், உங்களுடைய உணர்வு நிலை எப்படி இருக்கு அப்படின்னு. ஏன்னா அதுதான் நமது மனம் மனம் பக்குவப்பட்டால்தான் அப்படிலாம் இருக்கும். இந்த இடத்துல என்னால உட்கார முடியாது, எனக்கு இது இல்லைன்னா நடக்காது. மலைக்கு ஏறும்பொழுது நிறைய கேள்விகள். ஷூ எடுத்துக்கலாமா, செருப்பு எடுத்துக்கலாமா, அங்க இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, எப்படி இருந்தா என்ன, எல்லாரும் போறாங்க போறோம். அந்த இடத்துல செருப்பு இல்லைன்னா கஷ்டப்பட்டு நடக்க போறோம், இருந்தா போட்டுக்க போறோம், உட்கார சொன்னா உட்கார போறோம். ஏன்னா நம்ம போகிறது இறைவனை சந்திக்க, இறைவனின் ஆற்றல்களை பெற்றுக்கொள்வதற்கு. நாம ஏதோ சினிமாக்கோ பீச்சுக்கோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக போகல. இறைவனை நோக்கி ஆலயங்களுக்கு செல்லும் பொழுதோ, இந்த மலை பிரதேசங்களுக்கு செல்லும் பொழுதோ நம்ம வந்து நிறைய கேள்விகள் கேட்பதை உங்களால் தவிர்க்க முடிகிறதா? எதுவுமே இல்லாம அந்த இடத்துல உங்களால இருக்க முடியுதா? சாப்பிடாம சாப்பாடே கிடைக்கல அப்படின்னா இருக்க முடியுதா? எனக்கு அந்த இடத்துல சாப்பாடு கிடைக்குமா, நான் இங்க இருந்து எடுத்துட்டு போகட்டுமா, இப்படி எல்லாம் நம்ம கேட்போம். இந்த மனித இயல்பு. அதுதான் ஐயா வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்றார். உங்களுடைய சுய தேவைகளை நீங்கள் கட்டுக்குள் வைக்க முடிகிறதா என்று பாருங்கள். சில தருணங்களில் அடிப்படை தேவைகளும் இல்லாமல் வாழ சில தருணங்களில் தேவையான முக்கியமான தருணங்கள் அது கூட இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு உங்களால வாழ முடியுதா அப்படின்னு நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்படி வாழ முடிகிறது அப்படின்னா உங்க சுவாதிஷ்டான சக்கரம் ஒரு 75-80% நல்லா தூய்மை அடைந்து விட்டது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பொருள். இதுதான் அதற்கான அறிகுறி அப்படின்ட்டு ஐயா வந்து ரொம்ப அழகா சொல்றாரு. இந்த சுவாதிஷ்டானம் சீரடைந்து ஒடுங்கினால் மனம் ஒடுங்கும். அதான் ரொம்ப முக்கியம், நமக்கு தேவையே அதுதானே. இந்த மனம் சும்மா 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 இயங்கிக்கிட்டே இருக்கே, இந்த மனம் ஒடுங்காதா அப்படின்னு தான் ஒவ்வொருத்தரும் நம்ம பாடுபட்டுட்டு இருக்கோம். இந்த மனம் ஒடுங்கும். சுவாதிஷ்டானம் ஒடுங்கிருச்சுன்னா மனம் ஒடுங்கும். ஏன்னா அதுலதான் ஆசை இருக்கு, அதுலதான் தேவை இருக்கு, அதுலதான் பற்றுகள் எல்லாம் இருக்கு. அதனால அது ஒடுங்கிடுச்சு, அது தூய்மை அடைந்த எல்லா பதிவுகளை எல்லாம் துறந்து அது அமைதியா ஒடுங்கிடுச்சுன்னா உங்க மனம் எளிதாக ஒடுங்கிவிடும். நல்ல ஒரு மௌன நிலை சித்திக்கும். எல்லாருமே இறை லயத்தினில் வெகு நேரம் இருக்க முடியும். வெகு நேரம் ஐயா சொன்னார் இல்லையா, ஒரு 20 நாழிகை, அதாவது கிட்டத்தட்ட 8 மணி நேரமாவது இறைலயத்துல இருக்க முடிஞ்சா ரொம்ப அற்புதம். மேல்நிலை சக்கரங்கள் துரிதமாக இயங்கிக் கொண்டிருக்கிறதுன்னு இதுல பொருள்படும் சொன்னார் இல்லையா. அதே மாதிரி சுவாதிஷ்டான சக்கரம் சீரடைந்து அழகா ஒடுங்கிடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு மௌன நிலையம் சித்திக்கும். 8 மணி நேரம் 24 மணி நேரமும் இறை லயத்துல நம்மளால இருக்கக்கூடிய அந்த ஆற்றலும் பெருகும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்த சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரம் விஸ்தாரமாக தூய்மை அடைந்து இயங்கினால் இறைவனின் பணிதனை எளிதா ஏற்று. ஆமா, இது ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க. அது ஒடுங்கினா நாம ஒடுங்கி அமைதியா இருக்க முடியும். அது விஸ்தாரமாக இயங்கும் பொழுது என்ன நடக்கும்? இறை பணிதனை ஏற்று நடத்தும். அதான் ஐயா சொன்ன மாதிரி இறைவனின் பணிங்கிறது இறை கோயில் எல்லாம் நம்ம போய் தூய்மை உறுத்துறது, அந்த உழவார பணி செய்யறது, அபிஷேக ஆராதனை செய்யறது, வீட்டுல பூஜைகள் செய்யறது, தான தர்மங்கள் செய்யறது, இதெல்லாம் இறை பணி. இப்போ நாம எல்லாம் செய்யறது இறைவனின் பணி. இறைவன் தான் இதை செய்ய சொல்றாரு. இதை எடுத்துட்டு போங்க, இந்த தியானத்தை எல்லாருக்கும் கொடுங்க, இந்த மந்திரத்தை எல்லாரும் செய்ய சொல்லுங்க, எல்லாருக்கும் இந்த பயிற்சிகளை கொடுங்க, எல்லாரையும் இந்த மலைக்கு அழைச்சிட்டு போங்க, எல்லாருக்கும் இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு அவங்க சொல்லி சொல்லி நாம செய்யறோம் இல்லையா. தினமும் உட்கார்ந்து இந்த தியானத்தை செய்யுங்க அப்படின்னு சொன்னது யாரு? நம்ம இறைவன். அகத்தியர் ஐயாவும் அனைத்து தெய்வங்களும் சொல்றாங்க. அப்ப இறைவன் நமக்கு கொடுத்திருக்க பணி இல்லையா. நாம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம சக்கரங்களை தூய்மை உறுத்ததுக்காக இதெல்லாம் செய்யறோம்னு. இல்ல, இது ஆக்சுவலா இறைவனே ஒரு பணியை நமக்கு கொடுத்திருக்காரு. இது பல முறை நம்ம கேள்விப்படுறோம், சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். இறைவனே நமக்கு ஒரு பணியை கொடுத்திருக்காரு. நம்ம வீட்டுல நம்ம அம்மா ஒரு பணி கொடுத்தா நம்ம எப்படி செய்வோம், அப்பா ஒரு பணி கொடுத்தா, ஆபீஸ்ல ஒரு பாஸ் ஒரு பணி கொடுத்தா எப்படி செய்வோம். இறைவனே வந்து இந்த பணியை செய்ய அவர் வந்து அவர் வீட்டு வேலையை சொல்லல, உங்களுடைய தேகம் தூய்மை உறதுக்கான பயிற்சி தான் கொடுக்குறாங்க. ஆனா அது இறைவன் நமக்கு கொடுத்த பணி அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதனுடைய புனிதத்தன்மை நமக்கு புலப்படும். சுவாதிஷ்டான சக்கரம்லாம் இறைவனின் பணியை நாம தீர்க்கமா செயல்படுத்தணும். எல்லாருக்கும் உலகத்துல இருக்க அத்தனை பேருக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும். அகத்தியரையா என்ன சொல்றாரு? எல்லாருமே முக்தியை நாடி செயல் புரியுங்கள், போதும் இந்த பிறவி என்று எல்லாரும் சொல்லுங்க. ஏன்னா ஒரு ஆன்மா விருப்பப்படாமல் அந்த ஆன்மா, அகத்தியரையா நினைச்சா அப்படியே தூக்க முடியாதா? ஆதிசிவனார் நினைச்சா அப்படியே எல்லா ஆன்மாக்களையும் தூக்கிட்டு போயிட முடியாதா? ஆனா இயற்கையின் நியதி என்ன சொல்றாங்க? ஒரு ஆன்மா இந்த பூ உலகினை விட்டு நான் விண்ணுலகிற்கு வரணும் அப்படின்ற அந்த விருப்பத்தினை தெரிவிக்காத வரை, ஏற்காத வரை அந்த ஆன்மா மேல அவங்களால கை வைக்க முடியாது. அதுதான் இயற்கை வகுத்த நியதி. அதனாலதான் நம்மள கெஞ்சுறாங்க, எல்லாருக்கும் சொல்லி சொல்லி அந்த விருப்பத்தை எல்லாருக்கும் உருவாக்குங்க. போதும் இந்த பிறவி அப்படின்னு எல்லாரையும் வேண்ட சொல்லுங்க. முக்தி வேணும், இறைவனை உணரணும் அப்படின்னு எல்லாரையும் ஏன் ஐயா இவ்வளவு தூரம் சொல்றாருங்கிறதுக்கு காரணமே அதுதான். அதனால இந்த சுவாதிஷ்டான சக்கரம் வந்து ரொம்ப தெளிவா விரிவா இயங்குது அப்படின்னா என்ன அர்த்தம்?
இறைப்பணியை நம்ம ரொம்ப அழகா ஏற்றுக்கொண்டு வருகிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். இறைப்பணியை ஏற்றால் சுவாதிஷ்டானம் தூய்மை அடையும், விஸ்தாரமாய் இயங்கும், ஒடுங்கியும் செயல்புரியும். சுவாதிஷ்டானம் சீர் அமைவதற்கு தான் நம்ம முதல்ல இந்த பயிற்சிகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு வருகிறோம். இறைவனின் பணியை ஏற்றால் இதெல்லாம் நடக்கும். இது எல்லாம் நடக்குது அப்படின்னா நம்ம இறைவனின் பணியை ஏற்று செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ரெண்டு பக்கத்துலயும் நம்ம பார்த்து இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத ஐயா வந்து ரொம்ப அழகா குறிப்பிட்டிருக்காரு. இறைப்பணியை அதிகரித்தால், அதேதான் இப்ப சொன்னதுதான், இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா இறைப்பணியை நீங்க அதிகரிச்சுட்டீங்க அப்படின்னா சுவாதிஷ்டானம் தன்னைத்தானே தூய்மைப்படுத்தி கொண்டு விஸ்தாரமாகவும் இயங்கவும் ஒடுங்கவும் செய்யும் அப்படின்னு சொல்றாரு. இத சுவாதிஷ்டானத்தை முயற்சிகளும் பயிற்சிகளும் மேற்கொண்டு விரித்து இறைப்பணியை ஏற்கலாம். டைரக்டா இறைவா அவர் காலில் விழுந்து நீ சொல்லுப்பா நான் செய்யறேன், நீ என்ன சொல்றியோ செய்யறேன், எல்லா பணிகளையும் அவர்கள் கொடுக்கிற ஒவ்வொரு பணியையும் உணர்ந்து உணர்ந்து நம்ம ஏற்க துவங்கிவிட்டா மனமது செம்மையானால் மந்திரம் உரைக்க வேண்டாம். அதுதான், எந்த பயிற்சியுமே ஏற்க வேண்டாம், எல்லாமே தூய்மை அடையும். இறைவனுடைய பணி அவங்க கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சு அதை நம்ம ஏற்று செயல்படுத்தணும் அப்படின்னா இந்த வார அருளுரையில ரொம்ப ரொம்ப அற்புதமாக கால பைரவர் ஐயா வந்து நமக்கு இந்த அருளுரையில பல விதமான விஷயங்களை, இது வந்து இன்னும் டீட்டெயிலா இந்த அருளுரையை கேட்கும் பொழுது கேளுங்க, ஒரு 10 தடவையாவது போட்டு போட்டு கேளுங்க. அதுல இருந்து நிறைய 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 பாயிண்ட் இப்ப பேசும்பொழுது கூட சில பாயிண்ட் மிஸ் ஆயிருக்கலாம். அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் கொடுத்திருக்கிற அந்த அருளுரையிலிருந்து வெளிப்படும். இதுதான் இன்றைக்கு சுவாதிஷ்டான சக்கரத்தை பற்றி காலபைரவர் ஐயா வந்து நமக்கு கொடுத்த ஒரு ஞானம், ஒரு பொக்கிஷம் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆயில்ய நட்சத்திரம், மாதம் ஆயில்ய நட்சத்திரம் வருது இல்லைங்களா? இந்த மாதமும் போன மாதம் தான், இப்பொழுதுதான் 18 விளக்கு ஏத்துன மாதிரி இருக்கு, அதுக்குள்ள ஒரு மாதம் வந்து விரைந்து காலம் செல்கிறது. ஐயோ இறைவனுடைய பணியை இன்னும் விரைந்து நம்ம முடிக்கணுமே, இன்னும் என்னென்னலாம் செய்யணுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஒரு காலம் சென்று கொண்டே இருக்கிறதேன்னு 18 விளக்கேத்தி 18 சித்தர்களை நம்ம எல்லாரும் வரவேற்றோம். இப்பொழுது ஆயில்ய நட்சத்திரம் வருகிறது இல்லையா? ஆயில்ய நட்சத்திர அருளுரை கொடுத்திருக்காரு, அது வந்து உங்களுக்கு எல்லாம் பகிரப்படும். அழகா வந்து என்ன சொல்றாரு, ஒவ்வொரு மாதமும் ஒரு ஆற்றல்கள் வந்து நம்ம அடைகிறதுன்னு குறிப்பிட்டிருப்பாரு. தட்சிணாமூர்த்தியின் ஆற்றல்கள், 18 சித்தர்களின் ஆற்றல்கள். அதே மாதிரி வருகின்ற புதன்கிழமை 12ஆம் தேதி காலையிலிருந்து மறுநாள் காலையில வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரம் இருக்குது. அன்றைக்குதான் ஆடி அமாவாசையும் உதிக்கின்றது. ஐயா கொடுத்திருக்க அந்த அருளுரையில என்ன சொல்றாருன்னா, அன்றைய தினம் நமக்கு அந்த ஒரு 60 நாழிகை நேரமும் அந்த காலையில 12ஆம் தேதி காலையில ஒரு 7 மணில இருந்து மறுநாள் காலையில ஒரு 7 மணி வரைக்கும் வச்சுக்கோங்களேன் தோராயமா. அந்த நேரத்துல வரக்கூடிய ஆற்றல்கள், பிரபஞ்சத்தில் எந்த விதமான ஆற்றல்களை இந்த ஆயில்ய நட்சத்திர கூட்டங்கள் அதை வந்து இழுத்து இந்த பூமிக்கு அருள போகின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 வித்தியாசமா இருந்ததுங்க. அவன் என்ன சொல்றாரு, விண் ஆற்றலிலே இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன் பார்ட்டிகல் சொல்றாங்க இல்லையா, புரத மென்பொருட்கள், அதுதானே நமக்கு பதிவுகளை எல்லாம் உருவாக்குகிறது இல்லையா? நம்ம எல்லாமே நம்ம பழைய ஞாபகங்கள், அறிவுல இருக்கிற எல்லா பதிவுகள், இந்த பதிவுகளே ஒரு கழிவுகளா இருக்கு, இதை நீக்கிறதுக்கு தான் நம்ம போராடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த பதிவுகள் எல்லாமே புரத மென்பொருட்கள், புரோட்டீன் பார்ட்டிகல்ஸ் ஐயா சொல்லுவாரு. இது வந்து இந்த பூமியில இருக்கக்கூடியது வேற, நாம் உண்ணுகின்ற உணவுல இருக்கக்கூடியது வேற. ஆனா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய புரத மென்பொருட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதை பத்தி ஒரு விஷயமே சொல்லியிருக்காரு, அது பின்னாடி வெளிப்படும். அந்த புரத மென்பொருட்கள் விண்ணுலகில இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களுக்கும் மற்ற எல்லா தெய்வங்களினுடைய ஆன்மாக்கள் அற்புதமாக இருக்கக்கூடிய பல அணுக்களுக்கும் வந்து இந்த புரத விண் உலகில் இருக்கக்கூடிய புரதம் என்பது வேற, மண்ணுலகில் இருக்கக்கூடியது வேற. ஆனா இதுக்கு ஈக்குவலண்டான அந்த ஆற்றல், அது ரொம்ப அற்புதமான ஆற்றல். அந்த ஆற்றல்கள் வந்து விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் உணவாகின்றது அந்த ஆற்றல் தான் அப்படின்றாங்க. அந்த ஆற்றல் வந்து அபரிமிதமாக அன்றைக்கு பூமிக்கு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆயில்ய நட்சத்திரம் 12ஆம் தேதி காலையில இருந்து 13ஆம் தேதி காலையில வரைக்கும் ஆடி அமாவாசையும் இருக்கு. அந்த நேரத்துல வந்து இந்த விண்ணுலகத்திலிருந்து புரத ஆற்றல்கள் அபரிமிதமாக பூமியினை அடைகிறது. எல்லோரும் அதை பயனுறுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்க, பிரார்த்தனைகளின் மூலம் அந்த விண்லேருந்து வரக்கூடிய புரத ஆற்றல்களை நம்ம பிரார்த்தனைகள் மூலம், நம்ம டெய்லி செய்யற பூஜைகள், வழிபாடுகள், தியானங்களின் மூலமாகவும் உணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காரு ஐயா அப்படின்னாக்கா,
புரத, அதாவது பூமியில் கிடைக்கக்கூடிய இந்த புரத ஆற்றல்களை உடைய அந்த பொருட்களை வைத்து அதை வந்து சமைத்து இறைவனுக்கும் படைத்து நாமும் உண்ண வேண்டும், அனைவருக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆடி அமாவாசைக்கே நிறைய பேர் அன்னதானம் எல்லாம் செய்வாங்க இல்லைங்களா? நம்ம அது வந்து கர்மாக்கெல்லாம் நீங்குவதற்கு நிறைய விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நாள் அன்னைக்கு. அதுவும் இது ரொம்ப சேர்ந்து வந்திருக்கிறது வந்து ரொம்ப அபூர்வமா இருக்கு. எல்லாருமே புரத ஆற்றல்கள், அதாவது புரோட்டீன் அதிகமா இருக்கக்கூடிய பருப்பு தானிய வகைகள், அந்த பல்சஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த தானியங்களை கொண்டு, நிறைய பருப்பு வகைகளை கொண்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சமைக்கலாம். இல்ல இன்னும் வேற ஏதாவது புரத ஆற்றல்கள் இருக்கு, நிறைய புரோட்டீன் இருக்கக்கூடிய எந்த பொருளை கொண்டாவது நிறைய சமைத்து இறைவனுக்கு படைத்து நாமும் அதை உண்ண வேண்டுமா. எல்லாருக்கும் தான தர்மமும் அது முடிஞ்சது ஒரு 4 பேருக்கோ 5 பேருக்கோ 10 பேருக்கோ 100 பேருக்கோ நம்ம இஷ்டம், ஒருவருக்காவது நம்ம அன்னதானத்தை கொடுத்து விட்டு அந்த பருப்பை வச்சு அந்த புரத ஆற்றல்களை உடைய உணவுப் பொருள்களை என்னென்னதுல எல்லாம் புரதம் இருக்குன்னு தேடி கண்டுபிடிங்க. அதுல இருந்து எதுலையாவது நீங்க சமைத்து நாமும் உண்ண வேண்டும். அதுல வச்சுட்டு படைக்கும் பொழுது இறைவன் கிட்ட இந்த விண் உலகத்திலிருந்து வரக்கூடிய அற்புதமான அந்த பிரபஞ்ச பேராற்றல்களிலிருந்து வெளிப்படக்கூடிய விண் புரதம், ஐயா வந்து குருதி கூட சொல்லுவாரு, மண் குருதி விண் குருதி எல்லாம் சொல்லுவாரு. அது மாதிரி விண் புரதம் அப்படின்னு இந்த வாட்டி சொல்லும் பொழுது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அந்த விண் புரத மென் பொருட்கள் அபரிமிதமாக இந்த பூமி, அது வந்து தெரியாது யாருக்கும், உணர்வுல அதிசூட்சமா உணர்வுக்கெல்லாம் போனாதான் அது தெரியுமோ என்னமோ. ஆனா அந்த ஆற்றல்கள் வருது, ஐயா சொல்றாரு, முழுமையான சரணாகதத்துல அந்த நம்பிக்கையோட நம்ம அந்த ஆற்றல்களை போற்றி துதித்து அதை வரவேற்று ஏற்று நாம ஐயா சொன்ன மாதிரி இந்த புரத ஆற்றல் உள்ள பருப்பு வகைகள் தானிய வகைகள் மற்றும் என்ன மாதிரி உணவு வகைகள் எல்லாம் உங்களால சமைக்க முடியுமோ அதை சமைத்து நாமும் கடவுளுக்கு படைத்து விட்டு நாமும் சாப்பிட்டு விட்டு எல்லாருக்குமே எத்தனை பேருக்கு உங்களால கொடுக்க முடியுமோ, ஒருவருக்கோ 10 பேருக்கோ சொன்ன மாதிரி தான தர்மமும் செய்துவிட்டு இந்த உணவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்றைய தினம் முழுவதுமே இந்த விண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த அற்புதமான இந்த ஆற்றல்கள்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, எப்படி நமக்கு வந்து நிறைய பதிவுகளை ஏற்பதற்கு இந்த உடலில் உருவாகக்கூடிய அந்த புரதம் வந்து நமக்கு உதவுதோ, அந்த விண் புரதம் வந்து இந்த மண் புரதத்தோடு கலப்புற்று விட்டால் என்ன செய்யும், அந்த மண் புரதத்தை எல்லாம் அழிச்சிட்டு விண் புரதமே நமக்கு அங்க ஒரு என்ன சொல்றது, அந்த ஆற்றல்களை பதிய வைக்கும் திறன் உள்ள அந்த பொருட்கள் நமக்குள்ள உட்கார ஆரம்பிச்சிரும். மண் புரதம் போய் விண் புரதம் நமக்குள்ள நிறைஞ்சிருச்சுன்னா அது இந்த வெளியில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உள்ள கொண்டு போய் பதியாது. விண்ணுலகில் நடக்கும் நிகழ்வுகள், பிரபஞ்சத்தில் நிகழும் நிகழ்வுகள், இறைவனின் இயக்கம், தெய்வங்கள் நம்மளுக்கு உணர்த்துவது, அதான் பூரண ஞானம், பரிபூர்ண அந்த ஞானத்தை தான் அது உள்ளடக்கி இருக்கும். அந்த ஞானத்தை இழுத்து இழுத்து அது சேமித்து நமக்குள்ள அது அருள துவங்கும். ஒரு வித்தியாசமான மாற்றம் நமக்குள்ள உருவாகும். நமது எண்ணம், சொல், சிந்தனைகள் எல்லாமே, செயல்பாடுகள் எல்லாமே மெல்ல மெல்ல மாற்றம் அடையும். ஏன்னா அது வந்து மண் புரதம் அல்ல, விண் புரதம். வெளியில நடக்கிற நிகழ்வுகளை பதியக்கூடிய ஆற்றல் இல்ல, விண்ணுலகில் நிகழக்கூடிய பல அற்புதமான ஞானங்களையும் அனுபவங்களையும் பதிந்து அருளக்கூடிய அற்புதமான விண்புரத ஆற்றல் வருகிறது. அதை எல்லோரும் உணர்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பிரார்த்தனை பண்ணி அந்த உணவுல அந்த ஆற்றலை இறக்கி எல்லோருக்கும் கொடுப்போம். நாம தனிப்பட்ட முறையில உணவின் மூலமாகவும் ஏற்கலாம், நிறைய அற்புதமான பிரார்த்தனைகளின் மூலமாகவும் அந்த ஆற்றல்களை நாம ஏற்றுக்கொள்ளலாம். தெரியாதவங்களுக்கும் அவங்களுக்கு எதுவுமே தெரிய வேணாம், இதை கொடுக்கும் பொழுதும் அவங்களுக்கும் அந்த ஞான பாதைகள் எல்லாம் திறவு கொள்ள ஆரம்பிக்கும். புறப்பற்றுகள் எல்லாம் குன்றி அந்த அகப்பற்று எல்லாருக்குமே அதிகரிக்க துவங்கும். அவங்களுக்குமே பிறவா நிலை வேணும், முக்தி வேணும்ன்ற சிந்தனைகள் எல்லாம் உருவாக துவங்கும் அப்படின்னு ஒரு அற்புதமான அருளுரை கொடுத்திருக்காரு. அதை எல்லாரும் நல்லா கேளுங்க. காலபைரவர் ஐயா கொடுத்த அருளுரையும் கேளுங்க, அகத்தியரையாவுடைய ஆயில்ய நட்சத்திர அருளுரையும் கேளுங்க. இந்த அருளுரைகளே உங்களுக்கு பல மாற்றங்களை உருவாக்கும். அதுல இருக்கிறதை கடைபிடித்து நாம எல்லாம் செயல்பட ஆரம்பிச்சோம்னா சத்தியயுக வாசியாக எப்படி மலருவோம் அப்படின்றாங்க. இப்படிதான் மெல்ல 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 உள்ள இருக்கிற ஒண்ணு பதிவையும் அழிச்சு ஃபுல்லா அந்த இறைவனின் பதிவுகளே நமக்குள்ள நிறையும் பொழுதுதான் பூரணமாக சத்தியயுக வாசியாக நம்மளால மலர முடியும். அது எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் இன்னும் நாம அந்த அனுபவப்படணும். நிறைய எல்லாரும் மாற்றம் அடைய கண்டிப்பாக அந்த அனுபவங்களை ஐயா கொடுக்கிற வரைக்கும் நம்மள ஐயா நம்ம அந்த அனுபவத்தை பெற வரைக்கும் நம்மள விட மாட்டாரு, அப்படியே கெட்டியா பிடிச்சிட்டு இருப்பாரு. சத்குரு ஐயாவுக்கு நம்ம வந்து மிகுந்த நன்றிகளை சொல்லணும். அற்புதமான பல விஷயங்களையும் ஞானங்களையும் அனுதினமும் அருளி கொண்டிருக்கின்ற அனைத்து தெய்வங்களுக்கும் சத்குரு அகத்திய மகரிஷிகளுக்கும் அனந்த கோடி அன்புகள், அனந்த கோடி நன்றிகள். அனைவருக்கும் அனந்த கோடி அன்புகள். மிகவும் அற்புதம் அம்மா. இந்த மீட்டிங் இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் நாம் அனைவரும் அடுத்த வாரம் இணைவோம். அனைவருக்கும் நன்றி, அனந்த கோடி அன்புகள்.